பக்தர்களாக போகிறாங்க. எப்படி போகிறாங்க? பக்தர்களாக போகிறாங்க. அங்கே இருக்கிற சாமியை கை எடுத்து இப்படி கும்பிடுவாங்க, தொட்டு கும்பிடுவாங்க, ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர்கள் பக்தர்கள். ஆனால் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள். ஆமென், அல்லேலூயா. அப்பாவோட உறவாடும்படியாக இன்றைக்கி வந்திருக்கிறோம். நம்முடைய பேசிக்காக என்னன்னா, அப்பா மகன் என்ற அடிப்படை உறவில் தான் நாம் வந்திருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்போது ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம எல்லாரும் ஐயோ குழந்தை விழுந்துச்சுன்னு துடிப்போம். ஆனால் பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா 3 மடங்கு அதிகமாக துடிப்பாங்க. விழுந்துட்டான்னா துடிப்பாங்க. ஏன்னா அது யார்? அது காரணம் என்ன? அவங்க ரத்தம். ஆமென். அதனால அந்த துடிப்பு அதிகமாக இருக்கும். இங்கே இருக்க நம்ம எல்லாருமே அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய ரத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். நாம் ரத்த சம்பந்தமான உறவின் பிள்ளைகள். அதனால் நமக்கு ஒன்றுன்னா அங்கே துடிப்பார் அவர். நமக்கு ஒரு பிரச்சனைனா அவர் பதட்டமாக அவர். ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, என் பிள்ளைங்களுக்குன்ற மாதிரி நம்மளெல்லாம் அப்படி பார்க்குறாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் யாருங்க? அவருடைய பிள்ளைகள். நம்மளாம் யாருன்னா அவருடைய பிள்ளைங்க. நம்மளாம் யாருங்க? பிள்ளைங்க. நான் சொல்லுவேன், நம்ம ஏரியாலலாம் பேசும்போது நாமெல்லாம் அவருடைய பிள்ளைங்க, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைங்க. ஆமாம். அந்த புள்ளிங்கன்றவங்களாம் வேறு கலர் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு பாருங்க, அவனுங்கெல்லாம் பிள்ளைங்கோ. நாமெல்லாம் பிள்ளைங்கோ, அவருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. அவருடைய பிள்ளைங்கனால அப்பாவோட பேசும்படியாக வந்திருக்கிறோம். அப்பா பேசும்போது அப்பா நம்முடைய இயக்கங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஸோ என்னை வந்து எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது, நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன். என்னுடைய பேர் தேவான்பு. நான் 33 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை இந்த நாள் வரைக்கும் செய்யும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணியிருக்கிறாரு. 89 ரட்சிக்கப்பட்டேன். ஒரு கத்தோலிக் குடும்பத்திலிருந்து. கர்த்தருடைய ஒரு பெரிதான அழைப்பு என்னை தொட்டார், என்னை கூப்பிட்டார். என்னுடைய வார்த்தை மூலயமா எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு கொடுத்தார். அவருடைய வார்த்தை மூலயமா உலகத்தில் எல்லா கவனிங்க, அட்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. அட்டென்ஷன் ப்ளீஸ், அதான் முக்கியம். டைவெர்ட் ஆகாமல் கவனத்தை இங்கே வைங்க. நம்ம எல்லோரும் இங்கே தான் உட்காந்துருப்போம், ஆனால் ஆள் மட்டும் இங்கே தான் இருப்போம், நம்ம என்னெல்லாம் வெளியில் போயிடும். ஸோ அதனால் நம்ம உஷாராக ஜாக்கிரதையாக நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்காக தான் நடுவில் ஒரு அல்லேலூயா சொல்கிறோம். எதுக்குன்னா வெளியே போகணும்லாம் உள்ளே வந்துருங்க. அல்லேலூயா. அப்படியே என்ன பண்ண மறுபடியும் அட்டென்ஷனில் வந்துடுவீங்க. ஆமென். அப்போ தான் நடுவில் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம்னா என்ன அர்த்தம்? உட்காந்துக்கினே வேறு ஞாபகம் வந்துடும் நமக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் சொல்கிறேன், இந்த காலை பொழுதில் எந்த டைவர்ட்டும் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை முழுமையாக உள்ள அப்படி என்ன ஆகிடும்னா மிங்கல் ஆகணும் கர்த்தரோடு. ஆமென், அல்லேலூயா. ஸோ அதுபோல் கர்த்தர் எனக்கு அவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்தாரு. நான் மாற்றங்கள் எனக்குள்ளே நிறைய எப்படிப்பட்ட அழைப்புன்றதை சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது. கொடுக்கப்பட்ட நேரங்கள் முதலாவது ஆண்டவரை அட்ரஸ் பண்ணுறேன், அப்புறம் என்ன அட்ரஸ் பண்ணுறேன். ஏன்னா முதல்ல அவரை அட்ரஸ் பண்ணுறது தான் முக்கியமாக என்னுடைய தலையாட கடமை. ஏன்னா என்னை அழைத்தவர் அவர் தான், என்னை தெரிந்து கொண்டவர் தான், என்னை நடத்துகிறவர் தான், எனக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கி நிற்க வச்சுக்கிறதும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஆமென், அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன், கர்த்தர் நம்மோட என்ன பேசுவார்ன்னும் போது எனக்குள்ளே ஏவப்பட்ட ஒன்று, நான் நிறைய இடங்களுக்கு போகிற இடத்துலலாம் கர்த்தரோட கூட உள்ள அந்த தொடர்பு, அந்த உறவு, அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அந்த இம்பார்ட்டன் வந்து நிறைய மக்களுக்கு, விசுவாசிகளுக்கே தெரிய மாட்டேங்குது. அவரை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ஆண்டவரா, ஒரு ரட்சகரா அப்படி பார்த்துருக்கும் போது தகப்பன் மகன்ற அந்த உறவு, அந்த டீப்பான ரிலேஷன்ஷிப்பு, அந்த அடிப்படையில் போகணும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. எனக்கு உணர்த்தப்பட்ட விஷயங்களை என்னோட கூட இருக்கிற என்னுடைய விசுவாசிகளாக இருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கிற நம்ம எல்லாரோட என்னுடைய அந்த பகிர்வை நான் கொடுப்பது வழக்கம். ஸோ அதுபோல் உங்களோட இன்றைக்கி அந்த வார்த்தைகள் தேவன் நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கிறாரு. இப்போது வாசிப்போம். முதலாவது யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஒன்று வாசிங்க. இது வந்து இன்ட்ரடக்ஷன், நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். யோவான் 4:10. படிங்க. அறிந்திருந்தாயானால் படிங்க. ஆமென். கண்களை மூடுவோம். கர்த்தர் பேசுவார். சோதரிக்கிற ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் பெருகணும், உங்கள் நாமம் பிரஸ்தாபப்படணும், உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். நீர் உயர்ந்திருக்கிற ஆண்டவரே, வந்திருக்கிற நாங்கள் உங்களுடைய பிள்ளைங்க. எங்கள் தகப்பன் எங்களோட பேசும்படியா, அதை கேட்கும்படியா நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அதற்கு கீழ்ப்படிய உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கேற்ற போல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள, அமைத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவானது கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை அதற்குரிய தகுதிகளாக, பாத்திரங்கான்களாக மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
அல்லேலூயா. இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் பேசுகிறாரு. சமாரியாஸ்திரிக்கிட்ட என்ன கேட்டார் அவர்? தண்ணி கொஞ்சம் குடும்பான்னு கேட்டார். என்ன சொல்லணும் அவங்க? இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ யூதனா இருக்க, நான் சமாரியா இருக்கேன், என்கிட்ட வந்து தண்ணி கேட்குறிய, நீங்கள் இது ஏதாவது நாங்கள் வந்து ஒரு கீழ் ஜாதியாக இருக்கோம், எங்ககிட்ட வந்து கேட்குறீங்களே அப்படின்னு அந்த கான்செப்டில் பேசுகிறாங்க. அப்போ கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறாருன்னா, உங்ககிட்ட கேட்குறாரு, தண்ணி கேட்குறாரு, அவர் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்ன பண்ணியிருக்க மாட்ட, அவர்கிட்ட சாதாரண மாட்ட, அவர்கிட்ட ஜீவ தண்ணீரை கேட்டிருப்ப. இதை குடித்தா உனக்கு தாகம் எடுத்துகிட்டே இருக்கும், ஆனால் நான் கொடுக்குற தண்ணியை குடித்தா தாகமே எடுக்காது, நீங்கள் வர வேண்டிய அவசியமே ஏற்படாது. அந்த ஒரு சப்ஜெக்டை பேசினோன்னே அந்த அம்மா உடனே என்ன செய்கிறாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க. அப்போனா எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுங்க. ஆமேன், அல்லேலூயா. வந்திருக்கிற அருமையான சகோதரிகளே சகோதரர்களே கேளுங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன, உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ இப்படி பேசியிருக்க மாட்டேன். இன்றைக்கி வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆண்டவரை தெரியும், அவர் உலக ரட்சகர், என்னுடைய மீட்பர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், பாடுகளை பட்டார், அவமானங்களை சகித்து எனக்காக என்ன பண்ணிருக்காருங்க, ஒரு பெரிய ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், பரலோகத்துக்குரிய ஒரு அங்கீகாரத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இந்த சப்ஜெக்டெல்லாம் பேசும்போது இன்னும் அதிகமாக அதை விட மேலே பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்று அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள இல்லை வல்லவனாக்குங்க. என்னவாங்க? ஆண்டோடைய அன்பை வாய் திறந்து கொஞ்சம் அறிந்து கொள்ள வல்லவனாக்குங்க. என்ன 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 டீப்பாக எடுத்துகிட்டு போங்கன்றார். அதுதான் சப்ஜெக்ட். என்னன்னா, ஆண்டவரோட பேசும்பொழுது அந்த உறவுக்குள்ளே நம்ம போகும்போது அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிஞ்சிட்டோம்னா நாம் பதட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் வந்து தோண்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருக்கிறேன். ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க. அந்த நிச்சயம், அந்த அறிதல், அந்த புரிதல், அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, டீப்பாக இருக்கிறாங்க அவரோட. அந்த இருக்கிறதுனால தான் அவங்க எதை பற்றி என்ன பண்ணலங்க, நீ 7 மடங்கு நெருப்பில் போட்டாலும் கவலை இல்லை. ராஜாவாகிய நெபுகாத் நேச்சாரே இவங்க தான் பேர் வச்சாமல் அவர் என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க, நாங்களாம் உங்கள் பேச்சுக்கெல்லாம் செவி கொடுக்க முடியாது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்பு வைக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் நீ சொன்னதை நான் செய்ய மாட்டேன், காரணம் என் ஆண்டவரை நான் கனப்படுத்துகிறேன். அல்லேலூயா. என் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சு வச்சேன். கவனிங்கம்மா, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் வரும் நாட்களிலே வரும் காலங்களிலே 1000 மடங்கு நாம் பெருங்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமேன், அல்லேலூயா. நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆண்டவரை. அதாவது நம்ம புரிஞ்சிருக்கிறத விட இன்னும் அதிகமாக இன்னும் தெரிஞ்சுக்க. அப்போது எப்படி தெரிஞ்சுப்போம் ஒருத்தரை பற்றினா, இவர் கூட நான் பழகும் பொழுது, இப்போ பாஸ்டர் சொன்னார்யா, அவர் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு தெரியும், சில விஷயங்கள் தெரியல, ஆனால் அவர் கூட தான் பழகிறேன். அப்போ என்னென்னா, ஒருத்தரோட பழக தான் அவங்களுடைய இன்னும் அவுட்டு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இன்னும் அவுட் அவங்களுக்கு தெரியும், அவங்க இன்னும் அவுட்டு நமக்கு தெரியும். அதுபோல் ஆண்டவரும் ஏனோக்கும் இன்னும் அவுட்டை அவ்வளோ கிளியர் கட்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான், என்ன பண்ணாங்க, காணப்படாமல் போனான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெத்தான் செத்தான் அந்த அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் ஒருத்தன் மட்டும் சாவே இல்லை, ஒருத்தன் பேர் மட்டும் மிஸ் அவுட்டு. அந்த கிராமமே காணணுவாங்களே, அந்த மாதிரி யாரை காணோம், ஏனோக்கே காணோம். அல்லேலூயா. காணோம். எப்படி காணோம்னா, கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றதுனால எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவன் அவர் என்ன பண்ணிட்டாருங்க, எடுத்துக்கொண்டார். மரணம் என்ற லிஸ்ட்லேயே இல்லை, அவர் பேர் லிஸ்ட்லேயே பேர் கிடையாது. உங்கள் பேர் என் பேர் என்ன பண்ணக்கூடாது, லிஸ்ட்லேயே இருக்காது. எப்படின்னா, நான் மறுரூபம் ஆகிடும். அல்லேலூயா. நாம் மறுரூபம் ஆகிடுவோம். அப்படி மறித்தாலும் முதலாவது என்ன பண்ணுவோம், கிறிஸ்துக்குள்ளே ஏந்திருக்கிறவங்க நாம தான் இருப்போம். ஆமேன். ஸோ அந்த பாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட நம்ம இருக்கணுன்றது ஆண்டோட விருப்பம். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே பேசும்போது கவனமாக கேளுங்க. ஒரு சின்ன பையன் கையை பிடிச்சின்னு போகிறான், அப்பா கையை இப்படி தான் போயிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு 4 வயசு. இப்படி போயிட்டே இருக்கான். மேலே வானத்தில் அண்ணாந்து பார்த்து சிரிச்சுக்கினே இருக்கான் சந்தோஷமாக. அவங்க அப்பா, என் பையன் இந்த மாதிரி சிரித்து பார்த்ததில்ல, என்ன நான் அப்படி சிரிக்கிறானேன்னு பார்த்து மேலே பார்த்தா ஏரோப்ளைன் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த ஏரோப்ளைனை பார்த்துட்டே இருக்கான், அந்த பையன் சிரிச்சிட்டே இருக்கான். அவங்க அப்பா பார்க்குறாரு அவனை, என் பையன் இந்த மாதிரி அழகாக சிரிக்கிறான், இவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததில்லை, சிரிச்சிட்டே இருக்கான். அப்படி அவனுக்கு ஒரு ஏரோப்ளைன் பார்த்ததில் ஒரு மகிழ்ச்சி, பிடிச்சின்னு போயினே இருக்கார். அவங்க அப்பா அவனை பார்க்குறாரு, அவனும் யாரை பார்க்குறான், ஏரோப்ளைனை பார்த்துட்டே போயினே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் முகம் டல்லாகிடுச்சு. என்ன டல்லாகிடுச்சின்னு பார்த்தா ஏரோப்ளைன் மறைஞ்சிடுச்சு.
உங்கள் அப்பா பார்க்குறாரு, என் பையன் சந்தோஷமாக இருந்தான், அந்த சந்தோஷம் இப்போ என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அவன் சந்தோஷத்தை நான் திரும்ப அவனுக்கு கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துறது தான் அப்பாவுடைய வேலை. ஸோ என்ன பண்ணோன்னா, மறுநாள் காலையில் மீனம்பாக்கத்துக்கு இட்டுன்னு போயிட்டு, ஏர்போர்ட்டில் போயிட்டு டிக்கெட்டு வாங்கி அவனை உள்ளே கூப்பிட்டுன்னு போயிட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அந்த ஏரோப்ளைன் பக்கத்தில் போய் நிற்க வைக்கிறார் பையனை. சொல்கிறான், டாடி என்ன டாடி ஏரோப்ளைன் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் பார்க்கும்போது சின்னதாக இருந்தது டாடி, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கையில் தடுவுறான். இந்த மூணில் அந்த மூணு அந்த மூணு, அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. ஆமாங்க, நான் சொல்கிறேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர்னா, டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரிவார், அவர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ பிரம்மாண்டமானவர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பிரம்மாண்டமானவர். அவர் பிரம்மாண்டமான வேலைகளை செய்கிறவர்னா, அந்த பிரம்மாண்டமானுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? 2 நாளாகமும் இருங்க, இப்போ படிக்க நான் சொல்லிடுறேன். 7:10 என்ன போட்டிருக்குன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட, எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. உங்கள் கையில் பைபிளுக்கு யார் இதுமா இது? உங்களுது, உங்கள் பேர். அதில் என்ன பண்ணியிருப்பீங்க உங்கள் பைபிளில்? ஃபஸ்ட்டில் உங்கள் பேர் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்கள் பைபிள்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது போல் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறாரு? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். உங்கள் பைபிளில் எப்படி உங்கள் பேர் எழுதுறீங்களோ, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமேலேயும் அவர் என்ன பண்ணியிருக்காருங்க? அவர் பேரை எழுதியிருக்கிறார், தரிச்சிருக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட, கவனிங்கம்மா, என் ஜனங்கள். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், அவுஜா மைக்குன்னு வச்சுங்க. இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணியிருப்பான்? அவன் பேரை போட்டிருப்பான். இப்போ இந்த ஃபேன் ஓடுது, இது கேத்தான் ஃபேன் வச்சு என்ன பண்ணுவான்? அவன் பேரை போட்டிருப்பான். ஒரு ஷாம்பு வாங்க என்ன பண்ணுறான் அந்த கம்பெனிக்காரன்? ஒரு டிவி வாங்க என்ன பண்ணுறான் அந்த கம்பெனிக்காரன்? அப்போ எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறாங்க? அவன் பேரை போடுறான். இங்கே இருக்கு நானும் நீங்களும் அவருடைய ப்ராடக்ட்டு, அதனால தான் உங்கள் மேலே என் மேலே அவர் பேரை போட்டிருக்கிறாரு. அல்லேலூயா. கை தட்ட மாட்டீங்களா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். கர்த்தர் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்னா உங்கள் மேலே என் மேலே அவருடைய நேமை என்ன பண்ணிருக்காருங்க? அச்சடிச்சிருக்காரு. நம்ம மேலே அவர் நேமை அச்சடிச்சிருக்காரு. இது நம்ம மேலே இருக்க அச்சு. உங்கள் மேலே என் மேலே என்ன இருக்குது? அவருடைய அச்சு இருக்குது. எவனா பார்த்து என்னடா எச்சினா எச்சி இல்லை, இது அவருடைய அச்சு. எதா தப்பாக பேசினா வாயில் குச்சி விட்டு குத்துவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைங்க, அவர் நம்முடைய தகப்பன். நம்ம மேலே அவருடைய அச்சு இருக்குது, நம்ம மேலே அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த ஃபேன் கிட்ட போய் கேட்குறேன், உன்னை ஏன் உண்டாக்குனாங்க தெரியுமா? ஃபேன் பேசுமா என்கிட்ட? இதை கண்டுபிடிச்சிட்டு கேட்குறேன், சார் இந்த ஃபேனை கண்டுபிடிச்சிங்களே என்ன பர்பஸ் சார்? சார் நீங்கள் வெயிலேருந்து வந்து ஃபேனை போட்டிங்கன்னா அப்படியே உங்கள் வேர்வெல்லாம் மறைஞ்சி அப்படியே குழுன்னு காற்று வந்து அப்படியே தூங்கிடுவீங்க சார். அந்த ஃபேனில் போட்டிங்கன்னா சூடாக சாப்பாடு வச்சு ஃபேனில் கிட்ட வச்சிங்கன்னா என்ன ஆகிடுங்க சார்? சீக்கிரமாக ஆறி போடும் சார். அப்போ இந்த ஃபேனை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லுவார். அவர் யார் சொல்லுவார்? கண்டுபிடிச்சிட்டு கேட்டால் சார், அந்த ஃபேன் கிட்ட கேட்டால் தெரியாது. இது என்னது? ஃபோனு. இதை கேட்குற, உன்னை ஏன் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? ஃபோன் பேசுமா? பேசாது. ஆனால் இதை கண்டுபிடிச்சிட்டு கேட்டால் அவர் சொல்லுவார், சார் இதில் ஃபோன் பண்ணலாம் சார், இதில் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் சார், மெசேஜ் அனுப்பலாம் சார், ஃபோட்டோ எடுக்கலாம் சார், வீடியோ காலில் முகமுகமாக பேசலாம் சார். இதில் ஃபாரினில் இருக்க வீட்டை என்ன பண்ணலாம்? முகமுகமாக வீடியோ காலில் பேசலாம். அப்போ இந்த ஃபோனை பற்றி கண்டுபிடிச்சிட்டு கேட்டால் தான் ஃபோனை பற்றி சொல்லுவார். ஃபேனை கண்டுபிடிச்சிட்டு கேட்டால் தான் ஃபேனை பற்றி சொல்லுவார். உங்களை என்னையும் கண்டுபிடிச்சிட்டு ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கிட்ட கேட்கணும், ஏன்பா என்னை கண்டுபிடிச்ச? என் பர்பஸ் என்னப்பான்னு கேட்கும்போது நம்முடைய பர்பஸ் என்ன நமக்கு சொல்லுவார். அல்லேலூயா. நாம் ஏனோ தானோ நம்ம கண்டுபிடிக்கப்படலை, ஏனோ தானே சபைக்கு வரல. கர்த்தர் ஒரு பர்பஸாக உங்களை தொட்டு இருக்கிறாரு, பர்பஸாக உங்கள் குடும்பத்தில் உங்களை மட்டும் டச் பண்ணியிருக்காருன்னா பர்பஸாக செஞ்சுருக்கிறார். அல்லேலூயா. இந்த பர்பஸ் உள்ள அந்த ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்கணும்னா, டெய்லி அட்டென்ஷன் அவர் கூட என்ன பண்ணியிருக்கணும்? கொடுத்துட்டே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துன்னே இருக்கணும். அது மாதிரி சொல்ல போனால் டச்சு என்னது? இது என்ன ஃபோனு? என்ன பண்ணால் வேலை செய்யும்? ஆமாங்க, ஆண்டவர் கூட டச் பண்ணால் தான் வேலை செய்வார். அல்லேலூயா. அவரை டெய்லி டச் பண்ணோம். வாரத்தில் ஒரு நாளில், மாதத்தில் ஒரு நாளில். உலகத்தில் இருக்கிற பேர் கிறிஸ்தவர்லாம் வருஷத்தில் ஒரு நாள் டச் பண்ணுறாங்க. ஆனால் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? டச்சு இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. க்ளோஸ் அப் டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம். 12 வருஷமாக பெரும்பாடு இருந்தது. 12 வருஷம் ரத்தம் போயிட்டே இருக்கு, ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. அந்த அம்மாவுக்கு ஒன்று கேள்விப்பட்டாங்க, என்னது? அவரை பார்த்து அவரை தொட்டா என்ன ஆகிடுவேன்? அதான் சொன்னல, அவரை டச் பண்ணால் நல்லா ஆகிடுவேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஓடி வந்தாங்க. எல்லாரையும் தள்ளிட்டு உள்ளே போய் என்ன பண்ணாங்க? அவரை டச் பண்ண முடியல, பரவாயில்ல அவர் துணியாவது தொடலாம். அல்லேலூயா. அவர் துணியை தொட்டாங்க, டச் பண்ணாங்க, என்ன ஆயிட்டாங்க? உடனடியாக வல்லமை புறப்பட்டது. ஆமேன். தொடுகிற உங்களுக்கு கர்த்தருடைய வல்லமை உங்க மேல பாயும். யாரெல்லாம் அவரை டச் பண்ணிட்டே இருக்கிறோமோ, ஒவ்வொரு நாள் டச்சிங்ல இருக்கிறோமோ, அவருடைய வல்லமை நம்ம மேல என்ன ஆயிட்டு இருக்கும்? பாய்ந்துட்டே இருக்கும். அதை பார்த்தா மற்றவங்களாம் கேட்குறாங்க. மார்க்கு 5ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் சொல்லிடுறேன், இன்டர்டெரக்ஷன் தான் இது. இன்னும் உள்ளே போகல சப்ஜெக்ட்டுக்கு, நேரம் கம்மியாக இருக்கனால ஃபாஸ்ட்டாக போகிறேன். பாருங்கள், இன்டர்டெரக்ஷன் நான் கொடுக்குறேன். அதை பார்த்த மார்க்கு 5ஆம் அதிகாரம் சொல்கிறாங்க, அவரை தொடும்படி உத்தரவு கேட்டு கொண்டார்களாம். எல்லாரும் என்ன பண்ணாங்களா?
அவரை டச் பண்ண உத்தரவு கேட்டாங்களாம். அவரை தொட்ட யாவரும் சுத்தமானார்கள். அல்லேலூயா. இங்க இருக்கிற யாரெல்லாம் தொடுறோமோ அவரை டச்சில் இருக்கோமோ என்ன ஆயிடுவாங்க? எல்லாருமே சுத்தமாயிடுவாங்க. ஆமென். ஆமா, வீட்டில் ஒய்ஃப் தொட்டுனே இருக்கு. ஒய்ஃபை புருஷன் தொட்டுனே இருக்கிறாரு. கிச்சனில் தொடுறாரு, வெளியே வந்தோடனே ஹாலில் தொடுறாரு, வாசலில் போனால் அங்கேயும் தொட்டுனேங்கிறார். உடனே ஒய்ஃபுக்கு கோவம் வந்து, என்ன சும்மா தொட்டுனேங்கிற, டச்சு விட்டுறக்கூடாதுன்றார். ஏன் டச்சு விட்டுறக்கூடாது? அந்த டச்சு இருக்கணும். சொல்கிறேன், கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால வீடே நிம்மதியாக இருக்கும். அல்லேலூயா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனால் வீடே சமாதானம் போயிடும். அது போல் என் ஆண்டவரோடு நான் சமாதானமாக அவரோட பழகினா பாருங்க, சமாதானமாயிரும். அவரோட பழகுங்க, அவரோட பழகி பாருங்க, அவர் யாரு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஒரு பொண்ணு ஒரு பையனை விரும்புதுன்னா வீட்டையே வானான்னு ஒதுறிட்டு போய் ஒத்த காலில் நான் தான் அவர் தான் வேணும்னு கேட்குதுன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுதுங்க, அது அந்த அட்டென்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. அப்புறமா தான் தெரியும், 4 மாதம் கழித்து அவங்க குத்தும் போது மூஞ்சில் போயிட்டு வீட்டில் கொண்டு போய் அடிக்கும்போது தான் தெரியும், நான் நம்பி வந்தேனே அப்படின்னு. நான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. நீ இன்னைக்கு அவரோட சரண்டரானா மறிக்கிற வரைக்கும் உங்களை அழாமல் பாதுகாக்கிறது தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இது உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயையான அன்பு, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வேஷமான அன்பு. உலகத்தில் இருப்பாங்க, கூடவே தான் இருப்பாங்க, ஆனால் எப்படா காலியாகும்னு நினச்சின்னு இருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. நிறைய விஷயங்கள் சொல்லணும், நேரம் பத்தலை. ஸோ அதனால் வேகமாக போகிறேன். உலக அன்பு ரொம்ப என்னென்னா டேஞ்சர், உலக அன்பு. ஆனால் ஆண்டோடைய அன்பு பாருங்கள், டேஞ்சரே இல்லை. நீங்கள் தைரியமாக 100% நம்பலாம் ஆண்டோடைய அன்பு. காரணம், அதில் ஏமாற்றம் இருக்காது, அதில் ஏமாற்றமே இருக்காது, உங்களுக்கு துரோகமே இருக்காது, அதில் அன்பு மட்டும்தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் குழந்தை மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களை கேட்டானா சொல்லுங்கள். என் குழந்தை மேலே அன்பு என் மனசில் எனக்கு தாங்க தெரியும் எவ்வளோ வச்சுருக்கேன். எங்க சொல்லுங்கள் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் சொல்ல. சரிங்க, உங்கள் வீட்டுக்கார மேலே அன்பு, அவர் மேலே அன்பே இல்லைங்க, என்னங்க இது மாதிரி சொல்கிறீங்க? நான் சொல்கிறது வெளிநாட்டு செய்தி, இங்கே கிடையாது, வெளியில் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்மலாம் அதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகப்பன், அவர்கிட்ட கேளுங்க, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன். உன் மேலே அன்பா? அது பார்ப்பா, உங்க மேல என் மேல வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடா நான் என்ன செய்வேன்னா அவரோட சரண்டர் ஆயிடணும். பாஸ்டர் சொல்லும் போது நான் என்னவா இருக்கிறேன்னு சொன்னார் அவரு. நான் அவரை பார்க்கும்போது இதெல்லாம் பெற்றுக்கொள்ள நான் என்ன இல்லை, நான் என்னவா இருக்கேன், ஜீரோவா இருக்கேன். அப்படிதான் சொன்னார். கவனிங்க, இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே அவர் முன்னாடி நிற்கும் போது என்னவா இருக்கிறோம்? நல்லா சொல்லுங்க, ஜீரோவா இருக்கு. நம்ம எல்லாருமே ஜீரோ தான். ஓகேவா? சரி. ஏசாயா புத்தகத்தில் ஒரு வசனம் சொல்லுது என்னன்னா, இருங்க நான் சொல்லிடுறேன், இன்டர் டைரக்ஷன். ஏசாயா புத்தகத்தை சொல்றாருன்னா, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகரே நாயகர்னா என்ன? பாத்தியா, ஃபர்ஸ்ட் சூப்பர். நாயகர்னா ஹீரோ. நாயகர்னா யாருங்க? ஹீரோ, கதாநாயகன். நம்ம ஆண்டவர் யார் நமக்கு சொல்லுங்க. இப்போ சொன்னார் அவரு சூப்பர் ஸ்டார். ஓகே, அது ஓகே. அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணாரு? ஹீரோ. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஹீரோ. நானும் நீங்கள் அவர் முன்னாடி யாரு? ஜீரோ. இப்போ ஹீரோன்றது நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3? நம்பர் 1. நல்லா கேளுங்க, ஹீரோன்றது நம்பர் 1. அவர் தான் ஹீரோ, அவர் தான் நம்பர் 1 ஹீரோ. அல்லேலூயா. உலகத்திலேயே இந்த உலகத்துடைய எல்லாத்துக்கும் மேல நம்பர் 1 ஹீரோ யாருன்னா நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் தான் ஹீரோ. நானும் நீங்களும் அவர் முன்னாடி வரும்போது ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. சரி, ஓகே. ஜீரோவை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம இந்தியா தான். ஓகேவா? ஆனா ஜீரோவுக்கு என்ன கிடையாது? வேல்யூவே கிடையாதுங்க. இங்க இருக்கிற வேல்யூக்கெல்லாம் என்ன இல்லை, ஜீரோக்கெல்லாம் என்ன கிடையாது, வேல்யூவே கிடையாது. ஆனா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஹீரோ. அவர் என்ன நம்பரு? 1 நம்பர். இப்போ அந்த 1 நம்பர் ஹீரோ கூட போயிட்டு இந்த ஜீரோ போய் சேர்ந்துச்சு. வேல்யூவே இல்லாத எனக்கு என்ன கிடைச்சது? இப்போ 10. இப்போ இவர் ஒரு ஜீரோ, அவர் சென்டர் எவ்வளோ கிடைச்சிது? இப்போ இவர் ஒரு ஜீரோ, எவ்வளோ? சாதாரண ஜீரோ என்ன ஆயிடுச்சுங்க? 1000 ஆயிடுச்சு. இப்போ இங்க இருக்கிற இவங்க ஒரு போடுங்க, எவ்வளோ ஆயிடுச்சு? 10,000. அப்போ என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற அத்தனை ஜீரோவும் ஹீரோ பக்கத்தை நின்னா உங்க வேல்யூ மாறினே போகும், கூடினே போகும். ஆமென். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு ஒரு கிரேட்டான ஆண்டவர் நம்ம ஆண்டவர். பாத்தீங்களா? வேல்யூவே இல்லாத உங்களையும் வேல்யூபலா மாத்துறாரு. தகுதியே இல்லாத உங்களை தகுதியாக்குறாரு. நம்மளை கூப்பிட்டு ஜபிக்க சொல்ற அளவுக்கு நம்மளை தகுதியா மாத்துறாரு. என்ன சொல்லி பேச சொல்ற அளவுக்கு என்ன பண்றாருங்க? தகுதியா மாற்றக்கூடிய ஒரு பெரிய கிருபை நம்ம ஆண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. இந்த உலகம் நம்மளை உயர்த்தாது, உலகம் நம்மளை உதாசீனப்படுத்தும். ஆண்டவர் மட்டும்தான். எல்லாருமே சரி நம்மளை யூஸ் அண்ட் த்ரோவா தான் யூஸ் பண்றாங்க. தூக்கி போட்டுருவாங்க, யூஸ் பண்ணிட்ட வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் தூக்கி போட்ட நம்மளை தான் அவர் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. யூஸ் பண்ணாத தூக்கி போட்ட உங்களை என்னை நான் த்ரோ பண்ண உன்னை தான் என்னை தான் அவர் தூக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் நம்மளை தூக்க ரொம்ப ஆசைப்படுறார். அவர் ரொம்ப தூக்க ஆசைப்படுறார். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அவரை தூக்குனா நான் எவ்வளோ தூக்குவேன்னா, என் ஹைட் எவ்வளோன்னா இவ்வளோ தான் தூக்க முடியும். இப்போ இவர் என்னோட ஹைட்டு, இவர் தூக்குனா எவ்வளோ ஹைட் தூக்குவார்? அவர் ஹைட்டு தூக்குவார். பாஸ்டர் அதோட ஹைட்டு, இவர் தூக்குனா எவ்வளோ ஹைட்டு தூக்குவார்? அவர் ஹைட்டு தூக்குவார். அப்போனா இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எவ்வளோ ஹைட்டு தூக்குவாங்க? அவங்க ஹைட்டுக்கு தான் தூக்குவாங்க. ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தர் இருக்கிறாரு, வானம் என் செங்காசனம், பூமி என் பூதப்படி, உன்னை தூக்குனா எவ்வளோ தூரம் தூக்குவேன்? அவ்வளோ தூரம் தூக்குவேனார். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்க்க நம்ம ஆண்டவர் தூக்குனா அவர் ஹைட்டுக்கு நம்மளை தூக்குவார். அந்த ஹைட்டுக்கு தூக்குற அவர் கூட எப்படி இருக்கணும் அட்டாச்மெண்ட்டு? அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் பூமியை பார்த்தாராம், என்ன பண்ணாராம்? மரஞ்செடி உண்டாவனாரா? என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. சமுத்திரத்தை பார்த்தாரு, திரளான மச்சங்கள் உண்டாவனார், என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. அவரை பார்த்தார், நம்ம போல மனுஷனை உண்டாக்குவோமாக, என்ன பண்ணாரு சொல்லுங்க? உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனார்? பாஸ்டர் சொல்றாரு வார்த்தையினால. நல்லா கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. மண்ணால உண்டாக்குனார். பாஸ்டர் சொன்னாரு மண்ணால உண்டாக்குனார், வார்த்தையால உண்டாக்குனார். ஆனா வசனம் சொல்லுது மனுஷனை மண்ணினாலே உண்டாக்குனார் இருக்கு. ஓகேவா? சரி, மனுஷனை மண்ணால உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனார்? அவர் சாயலா உண்டாக்குனாரு, அவர் ரூபமா உண்டாக்குனாரு. இதெல்லாம் ஓகே. அடுத்தது நாசியில சுவாசம், அது கிளைமேக்ஸ். அது வந்து கிளைமேக்ஸின்னு அவரை போல, அதான் அவர் சாயலா, அவரை போல, அவர் ரூபத்தின்படி எல்லாமே ஓகே. மண்ணுனால. இப்போங்க நான் இன்னும் சொல்கிறேன் பாருங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, எப்படி பாஸ்டர்? கையில் செய்கிறாரு. நல்லா கேளுங்க, கையில் செய்கிறார். இதெல்லாம் தப்பு இல்லை, நீங்கள் தெரிஞ்சதை சொல்லலாம். இது வந்து கேட்டு இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தெரிஞ்சால் அடுத்தவங்களுக்கு போய் இதை சொல்ல போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். எல்லாருமே காலையில் சாப்பிடாதான் தான் வந்துருக்குறோம், எனர்ஜி இருக்காதான். ஆனால் இங்கே எனர்ஜி கூடும். அல்லேலூயா. இது 54 மாத்திரம் மனுஷன் பிழைக்கிறது கிடையாது, அவருடைய வார்த்தையினால பிழைக்கிற இடம், அவருடைய வார்த்தையினால பலப்படுற இடம். அவர் வார்த்தை உனக்குள்ள எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். ஆமென். அல்லேலூயா. அது போல வார்த்தை கேட்கும் போது அந்த பிரிஸ்க் ஆகணும். வார்த்தை கேட்கும் போது என்ன ஆகணும்? பிரைட் ஆகணும். வார்த்தை உன்னை அப்படியே நிற்க வைக்கும். அல்லேலூயா. வார்த்தை உங்களை பலப்படுத்தும். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? மண்ணால் உண்டாக்குனார். நான் கேட்குறது, இப்போ நீங்கள் கடை சர்ச்சு முடிஞ்சோன்னே எங்கே நேரம் எல்லாரும் எங்கே போவாங்க? வீட்டுக்கு போவோம், கறி கடைக்கு தான் போவோம். கரெக்டாக சொன்னார் பாஸ்டர் விஷயம். என்னை போல் கேட்டாவோ நான் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆமாம், எல்லாம் நேராக கறி கடைக்கு தான் போகிறாங்க. ஏன்னா நல்லா தெரியும், நாத்திகமானா கறி வாங்கணும், ஆயுத பூஜை வந்தால் பொறி வாங்கணும். எல்லாருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அந்த மாதிரி. ஆனால் நேராக கறி கடைக்கு தான் போகிறாங்க. நேராக வீட்டுக்கு போகணும், ஃபஸ்ட்டு கறி கடைக்கு போகக்கூடாது. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகணுங்க? தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். நேராக கறி கடைக்கு போனால கறி கடை ஃபுல்லாகிடுது. அவன் கடை ஏன் வழிதுன்னா நம்ம ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்குறதுனால அவன் கடை ஃபுல்லாகுது. இல்லைங்க, லேட்டாக போனால் வேற கொழுப்பு தான் இருக்கும், இல்லை எலும்பு தான் இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அதான் உனக்காக கறியை கத்த வைப்பார். அல்லேலூயா. நீ அவரை கனப்படுத்துங்க, அவரை வந்து நம்ம ஆளுங்க. எப்போனா ஆண்டோடைய வார்த்தை கேட்க இன்ட்ரெஸ்ட் யாருக்கெல்லாம் அதிகமாகுதோ உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் வேலை செய்யணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார் உங்கள் மேலே. என்ன கிவ் அண்ட் டேக் பாலிசி, என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவரோட டெய்லி நல்ல டச்சில் ரிலேஷன்ஷிப் அவர் நமக்கு என்ன பண்ணுவாருங்க? இம்பார்ட்டன்ட் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ மறுபடியும் ஏன்னா நான் மறந்துடுவேன், எனக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகம், பேசும்போதே மறந்துடுவேன். வீட்டுக்கு போனாலும் நான் டெய்லி வர்ற ரோடே மறந்துடுறேன். ராத்திரி ஆனால் இந்த எந்த ரோடு, ஆனால் எங்கள் வீட்டுக்கு மட்டும் கரெக்டாக போயிடுறேன், மீதி எல்லாம் மறந்துடுறேன். பாஸ்டர் அது எனக்கு தெரியாது பாஸ்டர், ஏன்னா நான் உங்களோட விட தெரியாது, உங்கள் அனுபவம் எனக்கு தெரில. என் அனுபவம் சிந்தார்பேட்டை மார்க்கெட்டான மீன் வாங்க எங்கள் ஒய்ஃப் வெயிட்டுன்னு போனேன். சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது, சென்ட்ரலில் சர்ச்சு முடிச்சுட்டு வரும்போது மீன் வாங்கிடுவான்னு வெளியே நின்று இருந்தேன். ஞாபகம் இல்லை, வீட்டுக்கு போயிட்டேன் ஞாபகம் இல்லாமல். வீட்டில் போய் டிவியை போட்டுன்னு உட்காந்து நியூஸை பார்த்துருக்கிறேன். ஒய்ஃப் ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிறேன், நான் எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் வீட்டில் இருக்கேன். நீ ஏன் வீட்டில் இருக்கிற? நீ எங்கே இருக்கிற? நான் மார்க்கெட்டில் இருக்கேன். மீன் ஆமாம் நீ எங்கே இருக்கிற? இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன். எதுக்கு வீட்டுக்கு போனேன்? ஐயோ நான் மீன் வாங்கினேன் விட்டு வந்துட்டேன்னா. அதுக்கப்புறம் டேஷ் உங்களுக்கு தெரியும் எல்லா கதையும். ஆமாம், ஒரு பாட்டுக்காரனா அவள் ஆட்டக்காரி, அவள் இஷ்டத்துக்கு ஆடுறானா அவள் தான் வீட்டுக்காரி, அதனால எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆமாம், அண்டர்ஸ்டாண்டிங் வீட்டில் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன்ல, ஒய்ஃபுக்கும் கணவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆச்சுன்னா வீடு நிம்மதியாக இருக்காது. ஆமாம், ஒரு ஒய்ஃப் கேட்டுச்சான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க சொர்க்கத்தில் புருஷனை பொண்டாட்டி ஒன்றா இருக்க முடியாதாம? ஆமாம், ஏங்க? அதனால தான் அது சொர்க்கமாக இருக்கு. அவர் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க மேட்ரை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பூமியில் வீடு சொர்க்கமாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆண்டவருடைய அந்த ஐக்கியம் போதும். அல்லேலூயா. தேவனுடைய அட்டாச்மெண்ட் போதும், உங்கள் வீடு சொர்க்கமாக இருக்கும், உங்கள் வீட்டு பரலோகமாக இருக்கும், அந்த வீடே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், தேவனோட அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், நிறைவான ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும். ஆமென். சரி, இப்போ இதுக்கு சொல்லிடுறேன்.
டைமை பார்த்தாலே எனக்கு பேச வராது. சோத்ரம் அல்லேலூயா. அந்த மண்ணை எடுத்து பிசைஞ்சு சொன்னார்ல பாபு பாஸ்டர் சொன்னார், மண்ணை எடுத்து பிசைஞ்சார். நல்லா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் மனுஷன் எப்படி உண்டாக்குனாரு? மண்ணினால் உண்டாக்குனார். இப்போ நான் சொன்னது எதுக்காகனா, இதுக்காக தான் அந்த கறிக்கடியை கூப்பிட்டு அதுக்குள்ளே அதுக்கு ஒரு கதை போயிடுச்சு எனக்கு. ஞாபகம் மறதி சொன்னல, ஞாபகம் மறதி, மறந்துட்டேன்ல. பாஸ்டர் சொன்னார், யார் நான் மறந்து உங்களுக்கு ஞாபகம் அப்படின்னாரு. எனக்கு தெரியல பாஸ்டர், இன்னொரு விஷயம் சொல்லிட்டா மறந்து போயிடுவேன், ஞாபகம் இல்லை. அந்த சிந்தார்பேட்டில் மீனா மெடிக்கல்னு இப்போ கூட இருக்குது, நீங்கள் போனால். அந்த ஆள் ரொம்ப நல்லா பழக்கமானது தான். ஆனால் எல்லாம் மறந்து போயிடுறேண்ணா. ரோடுக்கு வந்தால் அந்த எந்த ரோடுனே தெரிய மாட்டேங்குது, அதே ரோடு தான் வந்துருக்கிறேன் டெய்லி. ஆனால் மறந்துடுறேன். இந்த மாதிரி வீட்டில் ஒரு வேலை சொல்லிட்டா அதே மறந்துடுறேன். ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் நீங்கள் 5 மணிக்கு வந்துடுவீங்களேன்னார் ஒரு பாஸ்டர். எதுக்கு 5 மணி வர சொல்கிறீங்க? என்னங்க இன்னைக்கு நிச்சயதார்த்தம், ஃபோட்டோ எடுக்கணுங்க, நீங்கள் தானே வரணும். ஐயோ ஆமாம் பாஸ்டர் மறந்து போயிட்டேன். எப்போ 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு அவர், 5 மணிக்கு இருக்கணும். ஐயோ சாரி ஏங்க, என்னங்க சொல்லுங்க, என்ன கவலைப்படாதீங்க, ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. 4:30 5 மணிக்கு ஆள் இருப்பாங்க. உடனே ஃபோனை பண்ணி, நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், பேசிக்காக நான் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறேன். நான் வந்து டிசைனர், ஆப்ரேட்டர் எல்லாமே பண்ணுறேன். ஆனால் அதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை. என் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு கூடிய ஒரு வேலைக்காரனாக கர்த்தர் வச்சிருக்காருன்னா அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ நான் இன்னும் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு டிவி வாங்குறீங்க, 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சோனி டிவி வாங்கியிருக்கீங்க. இந்த சோனி டிவி என்ன ஆயிடுச்சுன்னா 3 மாதம் கழிச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் ஆன உடனே என்ன பண்ணுவீங்க? தூக்கி போடுவீங்க. ரிப்பேருக்கு ஏன் கொடுக்கணும்? உங்கள்கிட்ட வாரண்டி இருக்குதே, எடுத்துங்க, ஃபோன் அடிங்க, என்னங்க வாங்கின ஒரு 3 மாதம் ஆகுது, ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? வந்து சரி பண்ணுவாங்க. நீங்கள் வாங்கினது சோனி டிவி, சோனி கம்பெனி ஓனர் வருவார் உங்கள் வீட்டுக்கு. யார் வருவா? வேலை செய்கிறவங்க தான் வருவாங்க. அது போல் அவர் தான் ஓனரு, நாங்கள் தான் ரிப்பேர் பண்ணுறோங்க. உங்களை ரிப்பேர் பண்ண எங்களை அனுப்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாங்களாம் ரிப்பேர் பண்ணுறோங்க. அல்லேலூயா. பாடாதவங்களை பாட வைப்போம், கை தட்ட மாட்டீங்களா, உங்களை கை தட்ட வைப்போம். அல்லேலூயா சொல்ல வைப்போம். காரணம், உங்களை ரிப்பேர் பண்ணுற வேலையை கர்த்தர் எங்கள் கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் தான் வேலைக்காரங்க, ஓனர் மேலே இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சபையில் இன்னைக்கு ஏன் ஆண்டவர் பேசுறாருன்னா, சில விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணுறார். ஆமென். அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். சரி, மனுஷனை மண்ணால் உண்டாக்குனாரு. கவனிங்கிற, மனுஷனை மண்ணால் எப்படி மண்ணால் உண்டாக்குனாரு? இப்போ நம்ம கூட தான் கறி வாங்கினாரோம், தக்காளி வாங்குறோம், உருளைக்கிழங்கு வரோம், எல்லாம் வாங்கி வச்சா அப்படியே ரெடி ஆகிடுமா? என்ன பண்ணோம்? நம்ம தான் செய்யணும், அதை செய்யணும். அப்போ ஆண்டவர் எப்படி செஞ்சாருன்னா, மண்ணை எடுத்து கையில் வச்சு பிசைஞ்சு கண்ணு, மூக்கு, காது, கை, காலெல்லாம் வைக்கல. நிறைய பேர் நான் வச்சுருக்காங்க, அவர் பிசைஞ்சு வச்சாருன்னா இப்படி தான். அப்போ நீங்கள் கற்பனை பண்ணுங்கள், பிசைஞ்சு வச்சாருன்னா எப்படி? 5 விரல வச்சுருக்காரு, 6 வைப்போமா, ஒன்று எக்ஸ்ட்ரா வைப்போமா, வேணாம் 5 இருக்கட்டும், அப்படி டிசைட் பண்ணாரா? இல்லை மூக்கை எப்படி வச்சுருக்கோமே, மாற்றி வைப்போம், ஐயோ மாற்றி வச்சா தண்ணி மழை பெஞ்சா உள்ளே போயிடுச்சுன்னா அதனால் திருப்பி வைப்போம் அப்படின்னு மூக்கை அப்படி திருப்பி வச்சாரா? இதெல்லாம் கற்பனை, யோசிக்கணும். ஆண்டவர் மனுஷனை எப்படி உண்டாக்குனாரு? மனுஷனை மண்ணால் உண்டாக்குனார். கையில் பிடிச்சி பிசைஞ்செல்லாம் உண்டாக்காம என்ன பண்ணார்னா, இப்போ இது ஒரு பேப்பர், ஜெராக்ஸ் கடைக்கு போகிறேன் சார், ஜெராக்ஸ் எடுக்கணும். அவர் என்ன பண்ணுவார்? வாங்கிடுவார், இந்த பேப்பரை வச்ச உடனே வெளியில் வரும், என்ன வரும்? ஜெராக்ஸ் வரும். ஜெராக்ஸ் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இருக்கும். ஒரிஜினல் வேற, ஆனால் ஜெராக்ஸ் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. சாயல் அது ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எழுதாதெல்லாம் அதில் என்ன பண்ணாதுங்க, ஜெராக்ஸில் வராது. அதில் என்ன எழுதியிருக்கோ அதான் வரும். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி உண்டாக்குனாரா? கவனிப்பா தம்பி, அப்புறமா பேச, கவனிங்க. எப்படி உண்டாக்குனாரா? மண்ணு மேலேயே படுத்துட்டாரா, அப்படியே படுத்துட்டு ஐஸ் டு ஐஸ், ஆர்ட் டு ஆர்ட் அது எந்திரிச்சாரா. இந்த சாயல் மண்ணு மேலே விழுந்த உடனே மனுஷனுக்கு அப்போ தான் ஊதுறாரு சுவாசத்தை. மனுஷன் ஜீவாத்மாவா அப்படியே கையை பிடிச்சி தூக்கி நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய ஜெராக்ஸ் காப்பி தான் இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே. இப்போ புரியுதா? அவருடைய ஜெராக்ஸ். நாமெல்லாம் எங்கே போனாலும் யோசிங்க, நான் யார்? அவருடைய ஜெராக்ஸு. அப்போ ஜெராக்ஸில் என்ன இருக்கக்கூடாது? வேறு எதுவும் அட்டாச் ஆகக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற வேறு ஏதாவது இருக்குதா, அது ஆண்டவருடைய காரியம் இல்லை. வேற ஏதோ உங்களுக்குள்ள அட்டாச் ஆகுதுன்னா, பிசாசு என்ன பண்ணுவான்? கள்ளன் வேற வழியாக வந்து என்ன பண்ணுறான்? சில குணங்களை நம்ம மேலே தரிச்சு நம்மளை என்ன பண்ணுறாங்க? அவருடைய அட்டாச்மெண்ட்லேருந்து பிரிக்க பார்க்குறான். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அவரை அறிந்து கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா நாம் என்ன பண்ணுவோம்? அவரை போல மாற ட்ரை பண்ணுவோம். அல்லேலூயா. சரி, இப்போ வசனம் சொல்கிறோம், வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் இப்போ முக்கியமானது. மன்னிக்கணுமா, 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். படிங்க 3ஆம் வசனம். அதுவும் இல்லைம்மா, இருங்க.
அதுவும் இல்லைம்மா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. உன் பொருளாலும் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா பலனாலும் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணும்? கனம் பண்ணா என்ன அர்த்தம்? கனம் பண்றதுனா என்ன? கனம் பண்றது மகிமைப்படுத்துறது. அவரை ரெஸ்பெக்ட் பண்ணி. இப்போ உங்க வீட்டுக்கு இப்போ ஒரு பாஸ்டர் வராரு, உட்கார்றாரு. அவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு அவரை தான் என்ன பண்ணுவோம்? கனம் பண்ணுவோம். உட்காருங்க பாஸ்டர், டீ சாப்பிட்றீங்களா, டிஃபன் சாப்பிட்றீங்களா, எதாவது பண்ணுறீங்களா அப்படி என்ன பண்ணுவோம்? அவர் பக்கத்துலேயே அவர் உட்கார வச்சுட்டு போயிட்டு வெளியில் நின்று பேசின்னு இருப்பீங்களா யார்ட்டனா? அப்போ என்ன பண்ணுறது? அது கனவீனம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. அப்போ இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு முதல் இடத்த கொடுக்குறோமோ, அவரை கனம் பண்ணுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கை கனம் உள்ளதாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கனம் உள்ளதாக இருக்கும். யார் அவரை கனப்படுத்துகிறாங்களோ கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கா? 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென், அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, அவரை கனப்படுத்துங்கன்னா நீதிமாவுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். இங்கே இவ்வளோ சத்தமாக ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை உண்மையிலேயே பெரிய மேன்மையாக கர்த்தர் எல்லாரும் முன்னாடி நிற்க வைப்பார். அல்லேலூயா. யாரை அவரை கனப்படுத்த மிஸ் பண்ணுறாங்களோ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதங்களை மிஸ் பண்ணுறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம மிஸ் பண்ணுறது காரணம், எங்க ஒரு சாதாரண அரசியல்வாதி கூட சேர்ந்தா சாதாரண ஒரு ஆள் மிகப்பெரிய ஆள் ஆகிறான்னா என்ன அர்த்தம்? அவன் அடிமட்டத்துலேருந்து கூடவே ஒட்டி 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 எல்லா வேலையும் அப்படியே அட்டாச்மெண்ட்லேயே இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? ஒரு போஸ்டிங்க்கு அவனை ரெடி பண்ணுறாங்க. அவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறானா? ஆனால் சாதாரண உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் தன்னை முகத்தை காமிச்சினே இருந்தால் அவனை என்ன பண்ணுறாங்க? அட்ரஸ் பண்ணுறாங்க. நானும் நீங்களும் அவரை ஆராதிக்கும் போது வாரத்தில் ஒரு நாள் நம்ம அட்ரஸ் பண்ண தேவையில்லைங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரோட அட்ரஸ் பண்ணினே இருந்தால் உங்களை என்னையும் இந்த உலகத்தில் உயர்த்த ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நம்மளை உரிமையோடு 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 கூப்பிடுற அவருக்கு நம்மளை மேன்மைப்படுத்த அவருக்கு ரொம்ப பிரியமானது. சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அப்போ உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா ஆண்டவர் வைக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணனா அவரோட அந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கும்போது தான். நீங்கள் பழைய ஏற்பாடை படிங்க. யாரெல்லாம் அவர் பக்கத்துலேயே கூட இருக்கிறாங்களோ, புதிய ஏற்பாடு எடுத்துங்க, பேதுரு எடுத்துக்கங்க. அவர் சாதாரணமாக எத்தனையோ முறை பின்னாடி போயிட்டு தான் வந்தார். அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணாருங்க? ஒரு முறை லாஸ்ட்டாக, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அவரோட அட்டாச்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. காரணம் என்னென்னா அந்த அட்டாச்மெண்ட் இருக்கு. பூவோட சேர்ந்த நாறு மணக்கும், பூவோட சேர்ந்த நாறு மணக்கும். அப்போ அவர் கூட 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 அப்படியே பிரயாணம் பண்ணும் போது அவர் சாயல் நமக்கு அப்படியே வந்துடும், அவர் சுபாவம் நமக்குள்ளே அப்படியே வந்துடும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் அவர் கூட இருந்தால் தான். ஆனால் உலகத்தில் இருக்கும்பொழுது உலகத்தான போல தான் நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். உலகத்தில் இருந்தால் அவன் சுபாவம் தான் வரும், அவன் பேச்சு தான் வரும், அவனை மாதிரி தான் இருப்போம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. காரணம் உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணாருங்க? பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலக சுபாவம் வேற. ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போனா பாஸ்டர். புருஷன் முன்னாடியே கட்டி போட்டு திருடின்னு இருக்கான். உடனே புருஷன் முன்னாடி குச்சி குச்சின்னு பேசிக்கிறாங்க. உடனே திருடன் கேட்குறான், அங்கே என்ன அவங்களுக்கு பேச்சு குச்சி குச்சின்னு? ஏம்பா எங்கள் வீட்டுக்கு வந்து கையை போட்டு எங்களை திருடின்னு, எங்கள் வீட்டில் திருடின்னு எங்களை ஏன் பேச வேணான்றா? பேசாதீங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நீங்கள் பேசினா தான் எதை எடுக்கிறதுன்னு விட்டு போயிடுவோம் போல. எதனா நான் ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கேன், எல்லாத்தையும் வாரின்னு போகிற மாதிரி. நீங்கள் பேசும்போது என்ன நான் விட்டுருவேன் அப்படின்றான். மறுபடியும் குச்சி குச்சின்னு பேசுகிறான். நான் சொல்லினே இருக்கிறேன், அவங்க குச்சி குச்சின்னு பேசின்னு இருக்கீங்க. சொல்லிட்டு நேராக வந்து என்ன பேசுறீங்க குச்சி குச்சின்னு? ஏம்பா நாங்கள் ஏதோ பேசுகிறோம், பேச சொல்லுங்கள் என்கிட்ட. பலார் நஷ்டம் போட்டு, என்னடா என் வீட்டில் வந்து என்ன கட்டி போட்டு திருடுறது இல்லாமல் என்ன வர அடிக்கிற, என்ன பேசியிருந்த சொல்லு, போலீஸ் தகவல் கொடு போறியா? இல்லை உன் பொண்டாட்டி ஏதோ உங்கள்கிட்ட காதில் சொல்லியிருந்தா. ஆமாம் சொல்லியிருந்தா. அப்போ என்ன சொன்னா சொல்லு, அதை சொல்லு. ஒன்றும் இல்லை, அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், திருடின்னு போகும்போது எதிர் வீட்லேயும் கொஞ்சம் திருடின்னு போயிட சொல்லுங்கள்.
அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்கள், எதிர் வீட்லேயும் கொஞ்சம் திருடின்னு போக சொல்லுங்கள். ஏய் ஏன்டா அவனுக்கு இந்த ஆசை, எங்களுக்கும் அவனுக்கும் ரொம்ப நாள் பகை, என் வீட்டில் திருடு போச்சுன்னா அவனுக்கு ஒரே குஜாலமாக போயிடும், இதை சொல்லி வெறுப்பேற்றி என்னை சாவடிச்சிருவான், அவன் வீட்டில் திருடின்னு போனால் ஈக்குவல் ஆகிடும். அப்போ அவன் என்ன பண்ண முடியாது, என்ன கலாய்க்க மாட்டான் எதுவும் அப்படின்வான். மறுபடியும் பலாரம் நடிக்கிறான், ஏய் ஏன்டா திருப்பி வச்ச, அவன் சொல்லி தான் உன் வீட்டுக்கு வந்தேன் நான். அவன் அங்கே தான் போயிருக்கான் ஃபஸ்ட்டு. அப்போ நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஆனால் நாம் ஆண்டவரோடு இருக்கும்போது நம்ம கேரக்டரை வேறு. ஆமென். உதாசனத்துக்கு உதாசனமும் என்ன பண்ண மாட்டோம், தீமைக்கு தீமையை செய்யக்கூடாதான். வசனம் சொல்லுது, பேதுரு சொல்கிறாரு, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் உன்னை உதாசனம் பண்ணால் என்ன பண்ணாத, மறுபடியும் நீயும் உதாசனப்படுத்தாத, தீமைக்கு தீமை செய்யாத. நன்மை நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, அதற்காக அழைக்கப்பட்டோம் என்று அறிந்து அவர்களை என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. அப்போ ஆண்டு நமக்கு சொல்லிக் கொடுத்தலாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லித்தரார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்காக விட்டு கொடுப்போம், கெட்டு போக மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. அவருக்காக எதோனா விட்டு கொடுங்க, ஆனால் அவரை யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவருக்காக எதோனா விட்டு கொடுங்க, ஆனால் அவர் என்ன பண்ணாதீங்க, யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துறாதீங்க. அப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் எங்கேயும். ஏன்னா அவரை நம்ம என்ன பண்ண மாட்டோம். பாருங்கள், நீங்கள் சொல்லலாம், இவங்க அவங்கள பேசுகிறாங்களே, இவங்க திட்டுறாங்களே, அவங்க என்ன ஏசுகிறாங்களே, எவ்வளோ சொல்லலாம். பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிற மாமியாராக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வீட்டுக்காராக இருக்கட்டும், அல்ல யாராக இருந்தாலும் சரிங்க, ஊஆர்டிஸ் யாரோ A to Z. ஆனால் நான் சொல்கிறேன், என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் பொறுமையாக இருங்க, அதுக்காக சகித்து கொள்ளுங்க, எல்லாவற்றையும் விட்டு கொடுங்க, நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த தேங்காய் சட்னிக்கும் தக்காளி சட்னிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிடுறேன் பாஸ்டர். இந்த தேங்காய் இருக்க ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிது. தேங்காய் நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. சில பேர் தேங்காய் மாதிரி, நான் அந்த வீட்டுக்கு ஆள் வைக்க மாட்டேன், நான் அதோட பேச மாட்டேன். சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. ஏமா போன வாரம் சபைக்கு வரல, அவள் வந்தால நான் வரமாட்டேன் பாஸ்டர். யார் அவள் வந்தால, அவர் என்னங்க சபையில் வந்து உட்காருங்க, அவள் வந்து வரமாட்டான்னா அப்போ உங்களை ஒருத்தருக்காக ஆராதனை செய்ய முடியுமா? இது ஆண்டுடைய சமூகம். அந்த அளவுக்கு என்ன இல்லை அவங்களுக்கு அறியாமை இதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவங்களுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணும். நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் அல்லேலூயா. விட்டு கொடுங்க, ஆண்டவருக்காக சகித்து கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க. அந்த தேங்காய் சீக்கிரமாக வச்சிங்கன்னா, எங்கள் அம்மா அம்மியில் வச்சு நசுக்குவாங்க, வழிக்குன்னு போவோம் வெளியில். பாடுறா இந்த தேங்காய் நெத்து வைப்பேன், அந்த தேங்காய் என்னை பார்த்து பேசும், அவ்வளோ சீக்கிரம் நசுக்கிடுவேன் நீ. அது அப்படியே பாடியை விரிச்சு நிற்கிற மாதிரி தேங்காய் அப்படியே நசுக்க முடியாது, நசுக்கிறேன் வழிக்குன்னு போகுது. திரும்ப எத்தி வைக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் அந்த தேங்காய் பிடிவாத பிடிச்சிது. அதே தூக்கி மிக்சியில் இப்போ போடுறாங்க லேட்டஸ்ட்டாக. இப்போ மிக்சியில் வந்துச்சு, அம்மியெல்லாம் யார் வீட்டில் இல்லை. என் ஒய்ஃபு தோசை வச்சுட்டு சட்னி ஊற்றுது, உருண்டையாக ஒரு வெள்ளையாக இருந்தது. நான் கேட்டேன், என்ன இது இவ்வளோ பெருசாக இருக்குது? தேங்காய் எப்படி இப்படி வந்துச்சு பாருங்கள், மிக்சிலேயே எஸ்கேப் ஆகி வந்திருக்குது, பிளேட்லேயே தப்பிச்சு எப்படியாவது என்னை அரிக்காமல் போனால். பாருங்கள், தேங்காய் அவ்வளோ பிடிவாதம் பிடிச்சிது. ஆனால் தக்காளி பாருங்கள், அம்மியில் வச்சு நசுக்குன்னா நசுங்கிடும். அதே மிக்சியில் போட்டிங்கன்னா குழந்தைக்கு ஃபேரெக்ஸ் ஊட்டுற மாதிரி குழன்னு ஆகிடும். ஆனால் விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி கெட்டு போயிடும், விட்டு கொடுத்த தக்காளி சட்னி கெட்டு போகாது. அல்லேலூயா. கையை தட்ட வேணாம் இந்த இடத்துல. நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. ஆண்டவருக்காக சகித்து கொண்டீங்கன்னா கெட்டு போக மாட்டீங்க. ஆண்டவருக்காக பொறுத்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதுதாங்க அட்டாச்மெண்ட், அதுதான் அவருடைய சாயல், அதுதான் அவருடைய ரூபத்தை நம்ம பிரித்து பழிக்கிறது. உதாசனத்துக்கு உதாசனம் கிடையாது. என் ஆண்டவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை செஞ்சா உனக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன இருக்க மாட்டாங்க, எதிரியே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஆப்போசிட் பார்த்தே இருக்காது. காரணம் உங்களுக்கு எல்லாமே அனுசாரியாக வந்துடுவாங்க எல்லாருமே. காரணம் ஆண்டவரோட யாரெல்லாம் இருக்கிறோமோ. பாருங்க, ஈசாக்க பகைச்சிக்கின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, துரத்தி விட்டாங்க. ஆனால் என்ன நடந்தது, ஈசாக்க தேடி அவங்க வந்தாங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறாராமே, உங்க கூட உடன்படிக்கை செய்ய வந்தோடனே பெரிய ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, அக்ரிமெண்ட் போட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக இருக்கும்பொழுது, அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்களோட கூட அக்ரிமெண்ட் எல்லாரும் போடுவாங்க. அல்லேலூயா. யாரை ஒன்று ஒதுக்கி வச்சாங்களோ, யாரை ஒன்று தள்ளி வச்சாங்களோ, கர்த்தர் சொல்றாரு, வீணுன்னு சொல்றாங்களா, உன்னைத்தான் தூணா நான் நிற்க வைப்பேன். அல்லேலூயா. ஆமேன். காரணம் இந்த வேதத்தை பிடிச்சிட்டிங்களே, அதான் வேதம். இதை நேசிச்சா உனக்கு வராது சேதம். அல்லேலூயா. இது வேற அச்சடிக்கப்பட்ட காகிதம், ஆனால் இந்த வார்த்தைலாம் உனக்கு ஆயுதம். அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேன், கை தேட்ட மாட்டீங்களா? இதெல்லாம் சினிமாவில் பஞ்சால சொன்னால் கை தேட்டுறீங்க, எவ்வளோ பேர் மேட்ரு சொல்லி. ஆமேன். இது அச்சடிக்கப்பட்ட காகிதம், ஆனால் இந்த வார்த்தைலாம் ஆயுதம். இதை எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வியாதி மேலே அப்ளை பண்ணா சுகம் கொடுப்பாரு. பிசாஸ் மேலே அப்ளை பண்ணா விலகி ஓடுவான். ஆமேன். சாபத்து மேலே அப்ளை பண்ணுங்க, ஆசீர்வாதமாக மாறும். காரணம் உங்க கையில் தான் ஆண்டவர் வச்சிருக்காரு எல்லா ஆசீர்வாதத்தையும். உங்ககிட்ட தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இதுக்கு தேவைப்படுறது அவருடைய அட்டாச்மெண்ட்டும் ரிலேஷன்ஷிப்பும்.
ஆமேன். அது இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த ஹீரோ என்ன ஜீரோவாக இருக்க என்ன வேல்யூபலாக மாற்றினாரா? அதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பூமியை பார்த்தார், மரம் செடி உண்டானார், உண்டாயிடுச்சு. சமுத்திரத்தை பார்த்தார், மச்சம் உண்டானார், என்ன ஆயிடுச்சு? உண்டாயிடுச்சு. அவரை போல என்ன பண்ணார்? மனுஷனை உண்டாக்கணும், என்ன பண்ணாரு? உண்டாக்கிட்டாரு. ஓகேவா? அட்டென்ஷன் அட்டென்ஷன், கவனிங்க. இப்போ மண் இல்லாமல் மரம் இருக்குமா? என்ன ஆகிடும்? மண் இல்லாமல் மரம் எப்படி இருக்கும்? வளராது, கீழே விழுந்துடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், சுருங்கி போயிடும். கரெக்டா? அப்போ மண்ணோட என்ன பண்ணோம்? மரம் இருந்தாகணும். ஆனால் மரம் இல்லாமல் மண் இருக்கும். ஆனால் மண் இல்லாமல் மரத்தால் இருக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ மீன் இல்லாமல் தண்ணி இருக்குங்க, ஆனால் தண்ணி இல்லாமல் மீன் இருக்காது. காரணம் அட்டாச்மெண்ட். அதுதான் மரத்தோட அட்டாச்மெண்ட். எது? அது போல் எப்படி மண் இல்லாமல் மரம் இருக்காதோ, தண்ணி இல்லாத மீன் இருக்காதோ, நீங்களும் இல்லை நானும் ஆண்டவர் இல்லாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அது செத்து போனாமா நாமளும் செத்து போயிடுவோம். அவரோட அட்டாச்மெண்ட்ல இருந்தால் உயிரோடு இருப்போம். ஆமேன், ஆமேன். இதுதான் நீதி, இதுதான் இயற்கை அமைப்பு. ஆண்டவர் உங்களை என்ன ஏன் இந்த அளவுக்கு கேட்குறாரு, விரும்புகிறாருன்னு சொன்னால் அவருடைய அட்டாச்மெண்ட்டில் இருக்க உங்களை விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஓய்வு நாள் எதுக்காக வச்சாரு? ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்க எத்தனை நாள் எடுத்துக்கினாரு? கவனிங்க பிரதர், கவனிங்க, அட்டென்ஷன் முக்கியம், பேசுங்க. இங்கே எத்தனை நாள் உண்டாக்குனார்? உலகத்தை உண்டாக்க 6 நாள் உண்டாக்குனார். 7ஆம் நாள் என்ன பண்ணார்? ஏன் ஓய்ந்திருந்தார்? ரெஸ்ட் எடுத்தார். ரெஸ்ட்டு அவருக்கும் வேணாவா? ரெஸ்ட்டு சொல்லுங்கள், அவருக்கும் வேணாவா ரெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நானும் சொல்கிறேன். சரி, ஓகே. அவருக்கு ரெஸ்ட்டு, ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாது? எந்த வேலையும் செய்யக்கூடாது. அவரை மட்டும் என்ன பண்ணுங்க? ஆராதிக்கிறோம். அதுதான் பழைய ஏற்பாடுடைய ஆனஸ்ட் கட்டளை. ஏதாவது வேலை பண்ணால், ஒரு சிறிய வேலை செய்தாலும் என்ன பண்ணாமல் சாக வேண்டும், அப்படிதான் கட்டளை. அப்போ அந்த ஓய்வினால அந்த அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? சரி, 6ஆம் நாள் யாரை உண்டாக்குனாரு? ஆமாம். ஏன்பா என்னை ஃபஸ்ட்டு உண்டாக்கலை? நான் பெஸ்ட்டாச்சே, நான் ஃபஸ்ட்டு தானே உண்டாக்கிறோம், என்ன மற்ற ஏன் லாஸ்ட்டாக உண்டாக்குனேன் கேட்டிருக்கலாம்ல? கேட்டிருக்கலாம், எல்லாம் கேட்டிருக்கலாம். அவரை கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்பா இருட்டில் வச்சா என்ன பண்ணுவேன்? நீ என்ன எவ்வளோ என்ன ஆண்டவர் இருட்டில் வச்சிருக்கிறேன், என்ன ஆண்டவர் வெளிச்சமே இல்லை, தண்ணி இல்லை, சோறு இல்லை, என்ன கேள்வி கேட்க மாட்டோம் நம்ம. கேட்குறோம்ல, கறி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கறிக்கு, முதல்ல சோறே இல்லையே, அப்புறம் தான் கறிக்கு போகணும். நல்லா கேளுங்க. அப்போ மனுஷன் அவர் என்ன பண்ணக்கூடாது? பிளைம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் நம்மளை ரெடி பண்ணி இதெல்லாம் ஆண்டுக்கொள் என்று நம்மக்கிட்ட சாவியை கொடுக்குறாருனா எவ்வளோ பிரம்மாண்டமான ஆண்டவர். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா ஆண்டவர் மகத்தான பிரம்மாண்டமான 2 சுடர்களை உண்டாக்கினார். எது? கரெக்டு. கமான் சொல்லுங்க. சூரியனோ சந்திரனோ, இது 2 பிரம்மாண்டமான சுடர். ஓகேவா? கவனிங்க, 2 சுடர் எங்க இருக்கு? இல்லையா? அதுவும் எங்க இருக்குன்னா ஹைட்ல இருக்கு. அந்த நிலாவுக்கு ஒரு விண்கல் அமிச்சாங்கல்ல, இப்போ அமிச்சாங்களே ஒரு 4 மாதம் முன்னாடி, சந்திராயன் அமிச்சாங்க. ஆனால் போன உடனே போயிட்டு பாட்டோடனே எல்லாம் கை தட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சந்திராயன் என்ன பண்ணலங்க, ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னே தெரியல, சிக்னல் கிடைக்கலையா? ஓகே, சரி, ரைட்டு. நான் சொல்கிறேன், இப்போ அது போய் சேரத்துக்கு 40 நாள் ஆச்சான். எங்கே சந்திராயன் நிலாவுக்கு போய் சேர எவ்வளோ நாள் ஆச்சு பாருங்க. பிரம்மாண்டமான சுடர் சூரியன், பிரம்மாண்டமான சுடர் சந்திரன், ரெண்டுமே எங்கே வச்சுட்டாரு? ஹைட்டில் வச்சுட்டாரு. அவ்வளோ பிரம்மாண்டமான தூக்கி ஹைட்டில் வச்சிட்டாரு. ஒன்றுமே இல்லாத உங்களே எண்ணி அவர் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கை தட்டணும் இந்த இடத்துல. எவ்வளோ பெரிய கிரேட்! என்னடா இது, என்ன ஒரு பிரம்மாண்டமான தூக்கி மேலே வச்சுட்டு, ஆனால் ஒன்றுமே இல்லாத உங்களே எண்ணி அவர் கிட்ட வச்சுக்கணும்னு ஆசைப்படுறார். ஏன்னா அதுதான் அப்பா. ஆமென், அல்லேலூயா. அதுதான் அப்பாவுடைய அன்பு, அதுதான் நம்ம ஆண்டவருடைய அன்பு. இப்படிப்பட்டவரை விட்டுட்டு நம்ம எப்படி வெளியே போகிறது? எப்படி நம்ம நிர்விசாரமாக இருக்கிறது? எப்படி நம்ம அவரை பெருசாக இம்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறது? என்ன பண்ணணும்? இம்ப்ரெஸ் பண்ணணும், அவரை கனம் பண்ணணும். யார் அவரை கனம் பண்ணுகிறார்களோ கர்த்தர் சொல்றாரு, அவர்களை இவர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை கனம் பண்றாங்களோ அவங்கள கர்த்தர் கனம் பண்ணுவார். யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறார்களோ அதை மறந்துடக்கூடாது. அதுக்கு கீழே இருக்குது என்னதுங்க? அசட்டை பண்ணுகிறவர் என்ன பண்ணுவாங்க? நாங்கள் படித்தோம், கனஈன பண்ணப்படுவார்கள். அதுனா அவமானம், நிந்தை, அசிங்கம், எல்லா இடத்துலையும் தலை குனிவு. எதுக்காக? அவரை யாரெல்லாம் கனம் பண்ணலையோ, யாரெல்லாம் அவருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலையோ, யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை மதிக்கலையோ, அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் என்ன பண்ணுங்க?
இடம் பிடிக்கும். காரணம், நான் என்ன பண்ணல, என் ஆண்டவரை கனப்படுத்தலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கனப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம அப்பாவை கனப்படுத்தணும். அப்பா கேட்குறார், என்னடா மார்க் ஷீட்டில் சிங்கிள் டிஜிட் வாங்கியிருக்கிற? அவங்க அப்பா கேட்குறாரு, உன்னை பெரிய கான்வென்ட்டில் படிக்க வச்சுருக்கிறேன், 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கேன், டியூஷன் போட்டிருக்கிறேன், சைக்கிள் கேட்டு அது வாங்கி கொடுத்துருக்குறேன், புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் சிங்கிள் டிஜிட் வாங்கியிருக்கிய அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் சொல்கிறான், டாடி சீனை போடாத சைனை போடுறான். பாரு எப்படி இருக்குது நம்ம பசங்க, நம்ம ஊர் பிள்ளைங்களா இந்த மாதிரி தான் இருக்குதுங்க. பாரு, டாடி சீனை போடாத சைனை போடுன்றான். அவங்க அப்பாவுடைய ஃபீலிங்கை அவன் புரிஞ்சிக்காம, இது பாருங்க, நம்ம அப்பா ஃபீலிங் அதுதான். நம்மளை அழகாக வேலை கொடுத்துருக்காரு, அழகான குடும்பம் கொடுத்துருக்காரு, நல்ல படிப்பை கொடுத்துருக்காரு, நல்ல சரீரம் கொடுத்துருக்காரு, ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாரு. ஆனால் என்ன பண்ண தவறுறாங்க? அவரை கனம் பண்ண தவறுறாங்க. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் கத்தி கத்தி பேசுகிறேன்னா எதுக்காகன்னா, அவருடைய வார்த்தையை போய் என்ன பண்ணோம், ஆழமாக பதிய வைக்கணும். வாசிங்க இப்போ ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 1:21 இப்போ படிங்க. அவர்கள், அப்படி படிங்க, அவர்கள் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரிக்காமலும் இருந்து தங்கள் சிந்தையாலே கவனிங்கம்மா, என்ன ஆயிட்டாங்க? அவங்க வீணர் ஆயிட்டாங்க. வீணர். நல்லா படிங்க. என்ன இல்லை இப்போ? என்ன இல்லை? ஏன் உணர்வு இல்லை? ஏன் இருள் வந்தது? காரணம், தேவன் என்ன பண்ணல, மகிமைப்படுத்தல. ஆனால் என்ன சொல்றாங்க? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம், நாங்களுக்கெல்லாம் ஆண்டவர் தெரியும், இயேசுவை தெரியும், நாங்கள் அவரை தான் ஆராதிக்கிறோம் எல்லாம் சொல்றாங்க. யார்? விசுவாசிகளே, சபையில் இருக்கிற விசுவாசிகளே தேவனை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன படுத்தல? வாழ்க்கையில் மகிமைப்படுத்தல. அல்லேலூயா. இங்கே இருக்கிற நாம் எல்லாம் அவரை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்தணும், அவரை கனப்படுத்தணும், அவரை உலகத்துக்கு நம்ம பிரதாபப்படுத்தணும், அவரை காமிக்கணும். அவரை மகிமைப்படுத்தாம அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகிறாங்க? தங்கள் சிந்தையிலே வீணரானார்கள். அப்போ என்ன இல்லை அவங்களுக்கு? ஆண்டவரை மகிமைப்படுத்தல, அவரை அட்ரஸ் பண்ணலன்னா என்ன ஆயிடுவோம்? நாமெல்லாம் வீணராயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன இருக்காது நம்ம கிட்ட? உணர்வு இருக்காது. உணர்வுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாஷையில் சொல்லுங்க. உணர்வுன்னா டக்குன்னு புரிய மாட்டேங்குது தமிழில். நம்ம பாஷையில் சொல்லுங்க. சொர்ண கரெக்டாக இருக்குது. இதுதான் கரெக்டாக ரீச் ஆகுது உடனே. அல்லேலூயா. சொர்ணையே இல்லையா? எல்லாருக்கும் கோவம் வராது சொன்னா. இந்த சொர்ணனை மட்டும் கோவம் வரும். உணர்வே இல்லை, அது வேலையே செய்யாது அது உடம்புல. ஏன் சொல்லுங்க? அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, தாக்கத்தை. ஆனால் சொர்ணகுதா உனக்கு அப்படி கேளுங்க, உடனே கோவம் வந்துடும் நம்ம ஆளுங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ பைபிள் அழகாக சொல்லுது, சொர்ணை இல்லை. என்ன இல்லை? சொர்ணை இல்லை. இருதயம் என்ன ஆயிடுச்சு? இருள் அடைஞ்சிடுச்சு. காரணம் என்ன? இருள் அடைஞ்சது காரணம் என்ன? தேவனை மகிமைப்படுத்தலை, அவரை கனப்படுத்தலை. அதனால தான். அப்போ உணர்வு இருக்கணும். கவனிக்கிறீங்களா பிரதர்? உணர்வு இருக்கணும். எல்லாருக்குமே என்ன இருக்கணும்? உணர்வு. ஐயோ, என் ஆண்டவர்கிட்ட நான் சரியான ஒரு அட்டாச்மெண்ட்டில் இல்லையே, ஆண்டவரோட நல்ல ஐக்கியத்தில் இல்லையே, அவருடைய வார்த்தைக்கு நான் சரியாக என்ன பண்ண, கனத்தை கொடுக்கலையே, அவருடைய வார்த்தையை என்ன பண்ணல, நான் சரியாக கவனிக்கலையே. இதெல்லாம் நாம் யோசிக்கும் போது, நமக்குள்ளே உணர்வடையும் போது நம்மளை சீர்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். அல்லேலூயா. இந்த வரதா புயல் வந்துச்சு இல்லையா 5 வருஷத்துக்கு முன்னாடி? அப்போ ஹாஸ்டலில் 2 பசங்க படிச்சுருக்கிறாங்க பக்கத்தில். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க யூவிகாரங்க. ஏன்னா தண்ணி இடுப்பு வரைக்கும் வந்துடுச்சு. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தருக்கு தெரில, அவ்வளோ இருட்டு, ராத்திரி. அதுவும் ஒருத்தன் சொல்கிறான், பையன் 2 பேர் பசங்க ஹாஸ்டல், டே மாச்சு போட்டி எடு, ஒரு கேண்டில் எடு, உன் மூஞ்சி எனக்கு தெரில, என் மூஞ்சி உனக்கு தெரில, இவ்வளோ இருட்டாக இருக்குது, மாச்சு போட்டி எடுத்து ஒரு கேண்டில் கொளுத்துறா அப்படின்னா. என் மூஞ்சி உனக்கு தெரில, உன் மூஞ்சி எனக்கு தெரில, நல்லா தெரியுது, ஏஞ்சி போக சொல்கிறேன். என்ன? எப்படி ஏஞ்சி போவேன்? ஏஞ்சி போனால் கீழே விழ மாட்டேன் நான், எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காலை சொறிகிறான் இருட்டில். சரு சரு சருன்னு தொடைய சொறிகிற சவுண்டு நல்லா கேட்குது. அவன் கேட்குறான், ஏன்டா இந்த அதுவும் இருட்டில் ஒன்றுமே இல்லைல்ல சவுண்டு, இவன் சொறிகிற சவுண்டு மட்டும் நல்லா கேட்குது, சருகு சரு சரு. அவன் கேட்குறான், ஏன்டா அப்படி சொறிகிற? எவ்வளோ சொரிஞ்சாலும் அடங்க மாட்டேன்றா. எப்படி அடங்கும்? நீ ஏன் தொடையில் சொரிஞ்சுன்னு இருக்க? அவன் இருட்டில் அவன் தொடையை சொரிஞ்சுன்னு இருக்கான், எப்படி இவனுக்கு அடங்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கும்போது உங்களுக்கு தனியாக உரைக்கணும். அல்லேலூயா. கையை காமிச்சு நல்லா உனக்கு தான் வசனம், கேளு கேளு அப்படி சொல்லக்கூடாது. இது தனிப்பட்ட விஷயம். என்னது ஆண்டவர் என் கூட பேசுகிறார் பிரதர், என் கூட பேசுகிறார் பிரதர். கர்த்தர் எனக்காகவே பேசினான், உனக்காக இல்லை, உனக்கு தான் பேசினாரு. அல்லேலூயா. சொல்லுங்க. இதுதாங்க இந்த ஒரு உணர்வும் இந்த ஒரு பாதிப்பும் தாக்கமும் நமக்குள்ளே இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கர்த்தருடைய பெரிதான கிரியை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த காமிப்பீங்க, பார்ப்பீங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன்.
மார்க்கு 16ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. மார்க்கு 16 2-3 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ நல்லா கவனிங்க 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 கவனிங்க. எக்கோவில் சொல்லியிருக்கேன் எல்லார்கிட்டையும். கவனிங்க கவனிங்க கவனிங்கன்னு எக்கோவில் சொல்கிறேன். அல்லேலூயா. 2 பேர் போகிறாங்களா? எங்கே போகிறாங்க? எப்போ போகிறாங்க? அதிகாலைன்னா காலைல 11 மணி இருக்குமா? 4 மணி, ஒரு 3 மணி வச்சுக்கலாம். 4-3 மணி. 2 சிஸ்டருங்க போகிறாங்க. என்ன அதுக்கு எதுக்கு போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. யாரை பார்க்கறதுக்கு? வேற யாரையும் பார்க்க போல, இயேசுவை பார்க்கணும். ஒரே அவரை, ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன ரொம்ப அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த அட்டாச்மெண்ட்டுடைய பாதிப்பு. காலைல எந்திரிச்சாங்க, எதை பற்றியும் கவலைப்படல. ஒரு லேடிஸு காலைல எழுந்துச்சி போகிறாங்க. கவனிங்க, இங்கே இருக்க நாமெல்லாம் இருக்கிறோம். நைட்டு ப்ரேயர் வைக்கிறாங்க. 12:30 மணிக்கு மீட்டிங் முடியுது. இருட்டில் தெருவில் போவோமா? நம்ம போவோமா? ஒண்டியா போக மாட்டோம். என்ன சொல்லுவோம்? ஒரே இருட்டாகுது, யாருன்னா கூட வாங்க. ஏன் பயம்? ஏன் என்ன பயம்? கரெக்டாக சொன்னீங்க பிரதர். என்ன பயம்? என்ன பயம்? பேய். நீங்கள் பேச மாட்டீங்களா? பேய் பயம். ஐயோ இருட்டில் நான் போக மாட்டேன், பேய் இருக்குது. என்ன பண்ணும் பேய்? கூட வருமா? புச்சிக்கும். யாரோ சொன்னாங்க. யாரு? உள்ளே வந்துடும். பேய் உள்ளே வந்துடாது, பேய் பின்னாடி வராது. ஆனால் என்ன சொல்லுவாங்க? ஐயோ அங்கே போனால் என்ன பண்ணுங்க? பேய் என்ன பிடிச்சிக்கும். பேய் என்ன பண்ணும்? பிடிச்சிக்கும். பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு நமக்கெல்லாம் எண்ணம். கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் விசுவாசிங்களே. நீங்கள் தைரியமாக 12 மணிக்கு இருட்டில் போங்க, பேய் உங்களை பிடிக்காது. அல்லேலூயா. ஏன்னா பேய்க்கு உங்களை பிடிக்காது. அதை முதல்ல புரிஞ்சு வச்சுங்க. பேய்க்கு உங்களை பிடிக்காது. நாங்கள் அவ்வளோ அசிங்கமாக, நீங்கள் அசிங்கமாக வரீங்கன்னு சொல்ல. பைபிள் படிக்கிற உன்ன அவனுக்கு பிடிக்காது, ஜபிக்கிற உன்ன அவனுக்கு பிடிக்காது, ஊழியம் செய்கிற உன்ன அவனுக்கு பிடிக்காது, ஆண்டவர் ஆராதிக்கிற உன்ன அவனுக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இதெல்லாம் செய்யாதவன தான் அவனுக்கு பிடிக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் போகலாம். அதனால் அவங்க 2 பேர் தைரியமாக போனாங்க. பேய் எங்களை பிடிக்காதுங்க. ஆமென். அல்லேலூயா. என்ன பேசின்னு போகிறாங்க? யாருப்பா அந்த கல்லை தள்ளுவா? அவ்வளோ பெரிய கல்லாகுதுன்னு 2 சிஸ்டர் பேசின்னு போகிறாங்க. இங்கே நீங்கள் வெளியே பேசின்னு போவீங்க, நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த கல் தள்ளி வச்சுக்கிது பார்ப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ முன்னாடியே உங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த கல்லை அங்கே தள்ளி வச்சிருக்க பார்ப்பீங்க. காரணம், அவரை தேடி வந்திருக்கிறீங்க இல்லையா? அவரோட பேச வந்திருக்கிறீங்க இல்லையா? உங்களுக்காக அவர் அதை செய்வார். அல்லேலூயா. யார் அவருக்காக செய்கிறாங்களோ உங்களுக்காக அவர் அதை செய்வார். கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஓல்டு டெஸ்ட்மெண்ட் எல்லாமே என்னது? கண்டிஷன் அப்ளை. இதை செஞ்சினா இதை செய்வேன், இதை செய்யலைன்னா இதுக்குரிய ஆசீர்வாதம் வராது, சாபம் தான் வரும். ஆனால் இதை செஞ்சால் உனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே வரும். அல்லேலூயா. அப்போ 2மே என்ன யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அப்போ இது முக்கியமானது. ஆண்டவரே எனக்கு எல்லாம் நீங்கள் தான் வேணும். யோபு எடுத்துங்க, என்ன சொல்கிறாரு? எவ்வளோ ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருந்து எல்லாம் ஒன்று ஒன்றா போச்சு. என்ன சொன்னார் யோபு? அவர் என்னை கொன்று போட்டாலும் இதாங்க இது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறாருங்க? ஒரே சலசலப்பு, இரும்பல் வந்தோடனே தண்ணிக்காக எல்லாரும் அதோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது எல்லாம் தண்ணி தானே? தண்ணி தான், வாட்டர். ஃபாதர் சொல்கிற மாதிரி உங்களுக்காக நான் இதெல்லாம் கேத்தலிக் சர்ச்சில் ஃபாதர் எல்லாத்தையும் காமிச்சிட்டு உங்களுக்காக என்ன அவர் மட்டும் ஊற்றிக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சின்ன வயசில் போகும்போது என்ன அவரே குடிச்சிக்கிறார் எல்லாத்தையும், நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு. அந்த கேத்தலிக் இருக்கும்போது ஒரே ஒரு அப்பம் வைக்க எல்லாரும் போயிட்டு வருவாங்களா? இல்லை, அதோடைய விஷயம் இன்னி வரைக்கும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்காக ஜபிச்சுன்னு தான் இருக்கிறோம். ஸோ அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. சரி, என்ன விஷயம் பேசணுமோ? யோபு சொன்னார்ல, அந்த அட்டாச்மெண்ட் யோபோடு இருந்தனால்தான் யோபு தன் உதடுகளால் என்ன பண்ணல? பாவம் செய்யல. தன் தேவன் என்ன பண்ணல? குறையும் சொல்லலை. காரணம், நான் ஆராதிக்கிற என் ஆண்டவர் பற்றி நல்லா தெரியும். அவர் என்னை சாவடிச்சா கூட என்ன பண்ண மாட்டேன், அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவரை பற்றி தப்பாக பேச மாட்டேன். ஆனால் அவங்க சம்சாரம் நான் பேசிச்சு தேவனை தூஷித்து எந்த டைமென்ஷனில் பேசியிருக்கோம். இன்னும் கடவுள் கடவுள்ன்ற இவ்வளோ வாரிக்கினார் எல்லாத்தையும்.
அவரை சாவியா நீ, அவரை உங்கள் வீட்டுக்காரர் பேசியிருக்கோம், சாவியா சும்மா சாவாத, அவரை திட்டிட்டு சாவு அப்படின்னு. அதனால தான் பைபிளில் அவர் பேர் என்னன்னு இருக்கு, பைத்தியக்காரிமாய் பேசுகிறாயே. யாரெல்லாம் அவரை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க பேர் என்னன்னு வருது, பைத்தியக்காரி. ஆமென், அல்லேலூயா. அதனால இந்த டைமென்ஷன், இந்த லெட்டர் நம்மக்கிட்ட வரக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு பதிலாக அவருக்கு பிரியமானவனா, அவருக்கு பிரியமானவளா, என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமையே, என் புறாவே, இப்படி கூப்பிடணும். யாரு? ஆண்டவர் நம்மளை. அல்லேலூயா. சத்தியமாக நம்ம வீட்டுக்காரர் கூப்பிட மாட்டார் இந்த மாதிரி, ஆனால் கர்த்தர் கூப்பிடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சரி வா, ஏன் நான் இதை சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கும்போது நமக்குள்ளே என்ன வரும், ஒரு டைமென்ஷன் உண்டாக்குவார் கர்த்தர். உனக்குள்ளே ஒரு குவாலிட்டி, உனக்குள்ளே ஒரு அழகான உருவம், உனக்குள்ளே ஒரு கேரக்டர், எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாருங்க, செதுக்க ஆரம்பிச்சிடுவார். ஆமென், அல்லேலூயா. கவனிங்கப்பா, ஏதோ சபைக்கு வரோம் போகிறோம் அப்படி இல்லை. என்னுடைய இது ஆதங்கம் எனக்கு கொடுக்கப்பட்டது, நான் சொல்கிறேன். 10-11 இத்தோட இது ஒன்றும் வரக்கூடாது சபைக்கு. சபைக்கு வந்தால் வேறு மாற்றம் இருக்கணும். சபைக்குள்ளே வந்தால் உனக்குள்ளே வேற ஒரு உருவம் வெளிப்படணும். காரணம், தேவனுடைய அபிஷேகம் மேலே இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் உன்னை என்ன பண்ணுறாருங்க, செதுக்கிட்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் உன்னோட பேசிட்டு இருக்கார், ஒவ்வொரு ஊழியக்காரமாக பேசிட்டு இருக்கார். எதுக்காகனா, உன் வாழ்க்கையை அழகாக்கிட்டதுக்காக. ஆமென். வாசிங்க இப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க என்ன இருக்கு, பூமி எப்படி இருக்குங்க, ஒழுங்கின்மை. பூமி எப்படி இருக்குமா, பின்னாடி வரல, ஒழுங்கின்மையா, அப்புறம் ஆழத்தின் மேல. சரி சிஸ்டர், நான் உங்களை கேட்குறேன், வெறுமை இருந்த உடனே என்ன வருது, ஒழுங்கு இல்லை. ஃபஸ்ட் என்ன இல்லை, ஒழுங்கின்மை. ஒழுங்கின்மை யாருக்கிட்டலாம் இருக்கோ, யார்கிட்டலாம் ஒழுக்கம் இல்லையோ, இப்படி சொன்னால் தான் டக்குன்னு புரியும். ஒழுங்கின்மைனா ஒழுக்க கேடு. ஒழுக்கம் இல்லாதவங்க வாழ்க்கை என்னவா இருக்கும், வெறுமையாக தான் இருக்கும். ஒரு வீட்டில் புருஷன்காரன் குடிக்கிறா, 10 பைசா வீட்டுக்கு கொடுக்கலன்னா அந்த வீடு என்னவா இருக்கும், வெறுமையாக தான் இருக்கும். சாப்பாடு இருக்காது, வீட்டில் எதுவுமே இருக்காது, வீடு என்ன இருக்கும், அலங்கோலமாக இருக்கும். வீட்டில் சந்தோஷம் இருக்காது, வீட்டில் நிம்மதி இருக்காது. காரணம் என்ன இல்லை, வீட்டுக்காரர்கிட்ட என்ன இல்லை, ஒழுங்கு இல்லை. அதனால அவன் என்ன பண்ணுறான், பணத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு குடிச்சு அவன் வாழ்க்கையை, இன்னைக்கு 50 பேர் செத்து போனாங்க. 50 பேர் குடும்பம் நிர்கதியாக நிற்கிது ரோட்டில். காரணம் யார், அவங்ககிட்ட என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லாதனால என்ன பண்ணுறான், அவன் திருப்தி படுக்க அவன் போய் குடித்து உயிரியே விட்டுட்டான். கவனிக்கிறீங்களா, கர்த்தர் பேசுகிறாரு. ஒழுங்கின்மை உங்கள் வாழ்க்கையில், வாலிப பிள்ளைங்க நீங்களாம் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் முக்கியமானது எது, ஒழுங்கு ரொம்ப முக்கியம். அந்த ஒழுங்கு எங்கே கொடுப்பார் கர்த்தர், அவர் சமூகத்தில் கொடுப்பார், அவருடைய வார்த்தையில் கொடுப்பார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கனம் பண்ணுறீங்களோ உங்கள் வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்களை ஒரு ஒழுக்கமான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாத வாழ்க்கைக்குள்ளே நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு பாஸ்டர் ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, ஊழியக்காரர் நீங்கள் எல்லா சபைக்கு போயிட்டு பிரசங்கம் பண்ணுறீங்க, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க, நல்ல ஊழியக்காரனா பார்த்து கொடுங்க. சரிங்க, நீங்கள் ரொம்ப வருஷம் விசுவாசியாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஆவிக்குரிய தன்மை நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் உங்கள் பொண்ணு எப்படி இருக்குது, ஏன்னா நீங்கள் கேட்குறது யாரை, ஊழியக்காரரை கேட்குறீங்க. அப்போனா அந்த ஊழியக்காரருக்கு ஏற்ற லட்சணம் என்ன பண்ணணும், மகக்கிட்ட ஆவிக்குரிய அறிவு வளர்ந்துருக்கணும், பைபிள் நாலேஜ் இருக்கணும், வேத அறிவு இருக்கணும். என் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாதனால தான் சங்காரமாக ஆகிறாங்க. இன்னைக்கு அறிவு இல்லாதனால தான் சங்காரமாக நம்ம வாழ்க்கை ஆகுது. காரணம் என்னென்னா, கர்த்தரை குறித்த அறிவு இல்லை, அதற்குரிய நமக்கு ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, அதற்குரிய ஒரு கட்டுப்பாடு இல்லாத நம்ம விடுபட்டவங்களா ஏனோ தானும் வாழும்போது நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகிடுங்க, வெறுமையாக போயிடும். ஒழுங்கு இல்லை, ஒழுங்கு இல்லாதனால ஆகுது. அந்த வீட்டில் கேட்குறேன், சிஸ்டர் உங்கள் மகளை கூப்பிடுங்க, அவள் ஆவிக்குரிய நாலேஜ் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ஏம்மா இங்கே வாமா, உங்கள் அம்மா கேட்டாங்க, ஒரு ஆவிக்குரிய மாப்பிள்ளையாக கேட்குறாங்க, ஊழியக்காராக கேட்குறாங்க, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும். அவங்க அம்மா அதுக்குள்ளே டீ எடுத்து வர போயிட்டாங்க உள்ளே. இப்போ சொல்லு, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், ஏன்னா உனக்கு பர்சனலாக இருக்கும் இல்லையா, நீ சொல்லுமா. உங்கள் அம்மா விருப்பம் அது. உனக்கு அஜித் மாதிரி இருப்பாரா, விஜய் மாதிரி இருப்பாரான்னு கேட்குது. அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. இப்போ தான் ஊழியக்காரை பார்த்து கேட்குறாங்க உங்கள் அம்மா, இது என்ன கேட்குது, அஜித் மாதிரி இருப்பாரா, விஜய் மாதிரி இருப்பாரா. நான் சொன்னேன், கடைசிக்கும் கூட இருப்பாரா, அவரை பாரு. அவன் பாதியிலே ஏமாற்றிட்டு போயிடுறவனுங்க தான் இருக்கிறானுங்க ஊர் பூரா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா, அல்லேலூயா. அதனால யாரை பாரு. அப்போ நீ என்ன பண்ண, உன் வாழ்க்கையை நீ செலக்ட் பண்ணாத, யாருக்கிட்ட கொடு, கர்த்தர்கிட்ட ஒப்படி உன் வழியை, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே நம்பிக்கையாயிரு, உனக்கு உண்டான பெஸ்ட்டை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான பெஸ்ட்டான வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார். நீங்களாம் என்ன பண்ணாதீங்க, அதான் ஒழுக்கம். அப்போ இவங்க என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லாத என்ன வந்துதாங்க,
வெறுமை. வெறுமை மட்டும் இல்லை, கூட என்ன வந்தது? இருள வந்துச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன சொல்லியிருக்காரு? உலகத்துக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்க? வெளிச்சமாக இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொன்னார், உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆமேன். ஆனால் இப்போ உப்பாக இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியாது என்னால் எந்த சபையிலையும். ஏன்னா உள்ள எல்லாமே பார்த்தா சுகராக இருக்கிறீர்கள். இன்னைக்கு எல்லா சபையிலும் சுகராக இருக்கிறீர்கள், அதான் வருது வசனம். ஏன்னா எல்லாம் சுகராக இருக்காங்க, ஆனால் உப்பா இல்லை. சரி, அதுதான் சொல்ல முடியும். இதாவது சொல்லலாம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. வெளிச்சமாக இருக்கணும். வெளிச்சம் எப்படி வரும்? வெளிச்சம் எப்படி வரும்? இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணால் என்ன ஆகிடும்? இங்கே வருமா? வெளிச்சம் வராது. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் இல்லை, இருட்டாயிடும். சுவிட்சை போட்டால் என்ன வரும்? அப்போ இங்கே இருக்க நம்மலாம் வெளிச்சம் வரணும்னா என்ன வரணும்? சுவிட்சு போடணும், வாசனம் உள்ள வரணும். ஆண்டுடைய வார்த்தை அவர் தான் என்னவா இருக்காரு? ஒளியாக இருக்கிறாரு. நானும் நீங்கள் என்னவா இருக்கோம்? வெளிச்சமாக இருக்கோம். உள்ள அவர் போனார்னா என்ன ஆகிடும்? வெளியில் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வந்துன்னு இருக்கேன். அப்போ வந்து இது ஒரு 3 மாதம் முன்னாடி கார்த்திகை தீபம். வீடு பூரா விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறாங்க, குட்டி குட்டி விளக்கு. படிக்கட்டு ஃபுல்லாக, மாடி ஃபுல்லாக, வீடே அப்படியே சும்மா எப்படி இருக்குது? சும்மா ஜெகஜோதியாக அப்படியே பிரகாசமாக, வீடே வெளிச்சமாகுது. ஒரு விளக்குன்னா தெரியாது, ஆனால் 200 விளக்கு கொளுத்திருப்பாங்க பொழுது, அவ்வளோ வெளிச்சம். சரி, நான் உங்களை கேட்குறேன், உங்களெல்லாம் கர்த்தர் என்ன சொன்னார்? இப்போ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. அப்போ வெளிச்சம் ஒரு விளக்கு கொளுத்துனா பத்தாதுங்க, இங்கே இருக்கிற அத்தனையும் ஒன்றா எரிஞ்சா எப்படி இருக்கும்? சபையே வெளிச்சமாக இருக்கும். ஆமென். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சபையே வெளிச்சமாக இருக்கும், சபையே கிராண்டாக இருக்கும். எல்லாருக்கும் தூரத்துலேருந்து என்ன பண்ணுங்க? இந்த சபை தெரிய ஆரம்பிச்சிடும். ஆமென். சரி, அந்த விளக்கு எரியறதுக்கு என்ன வேணும்? கரெக்ட். ஒருத்தராக சொல்லுங்கள். முதல்ல என்ன வேணும் பிரதர்? எண்ணெய். அடுத்தது என்ன இருக்கணும்? அதில் திரி. அடுத்தது என்ன வேணும்? தீப்பொட்டி. நான் சொல்கிறேன், ஒரு தீப்பொட்டி. என்ன சொல்லுங்கள் நீங்கள்? கொளுத்தணும். நல்லா கேளுங்க, கொளுத்தணும், தீப்பொட்டி, ரெண்டும் ஒரே மேட்ரு தான். அகல். ஓகே, நான் சொல்கிறது அகலுன்றது ஒரு கம்பேர்ட், அது முக்கியமானது. ரைட்டு. இப்போது முதல்ல அந்த எரியணுன்றதுக்கு தேவைப்படுறது என்னது? ஃபஸ்ட்டு எண்ணெய். முதல்ல திரி இருந்து கூட எண்ணெய் எல்லாம் என்ன ஆகிடும்? அமிஞ்சிடும் இல்லை? அப்போ முதல்ல என்ன தேவை? நல்லா கவனிங்க. முதல்ல என்ன தேவை? எண்ணெய். அடுத்தது மேலே என்ன? திரி. ஓகே. இப்போ அடுத்தது வந்து நெருப்பு இல்லை. நான் சொல்கிறது என்னென்னா, தீ அணைப்பு துறை வண்டி இருக்கு, அந்த வண்டியில் என்ன எழுதிருப்பா பெருசா? என்ன எழுதிருப்பா? தீ. அதான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ முதல்ல என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் என்ன வேணும்? இப்போ 3 சேர்த்து சொல்லுங்க. எண்ணெய் சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ. உன்னை திருத்தினாலே நீ உலகத்துக்கு வெளிச்சம் ஆயிடுவே. அல்லேலூயா. கையை நல்லா தட்டவானவா, மூலமா தட்டு. உன்னை திருத்தினாலே நீ உலகத்துக்கு வெளிச்சம் ஆயிடுவே. கர்த்தர் உங்களை தான் என்ன தான் வச்சிருக்காரு உலகத்தை வெளிச்சமானா, நாம முதல்ல திருத்திக்கணும், நம்மளை ஒழுங்குபடுத்திக்கணும். அந்த ஒழுங்கு வரணும்னா கர்த்தரோட அட்டாச்மெண்ட்ல இருக்கணும், அவருடைய வார்த்தையை கனம் பண்ணணும், அவரோட டெய்லி ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்க வாழ்க்கையே ஒழுங்காயிடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு வெறுமை வெளியே போயிடும், நிறைவு வந்துடும். இருள் வெளியே போயிடும், வெளிச்சம் உள்ள வந்துடும். சபைக்கு வெளிச்சம் வேணும், சபைக்கு நிறைவு வேண்டாம் தான் சபைக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. சபைக்கு எப்படி தர முடியும்? எப்படி நம்ம கொடுக்க முடியும்? சபை தேவைகள் நிறைய உண்டு. ஃபேன் வாங்கணும், லைட் வாங்கணும், சபையுடைய கட்டடம் கட்டணும், நிறைய எக்ஸட்ரா. இதெல்லாம் யார் தருவா? சொல்லுங்க. நம்ம கிட்டேருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற 50 ரூபாயோ 500 ரூபாயோ 5000 எதுவோ, ஆனால் என்ன நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் 1000 மடங்கு அறுக்கும்படியாக உங்கள் மடியில் போடுவார். அல்லேலூயா. கொடுங்கள், அப்போது கொடுக்கப்படும். இறைக்கிற கிணறு ஊறும், இறைக்காத கிணறு நாரும். இதான் லாஜிக். அப்போ இறைக்க என்ன உனக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இறைக்க வரும்போது என்னன்னா, முதல்ல கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் கொடுக்கணும்னா அவரோட என்ன பண்ணணும்? கூட நெருக்கமாக இருக்க ஆரம்பிக்கணும். சும்மாவே கொண்டு வந்து கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். அவர் எப்படின்னா கண்டிஷன் அப்ளை. அல்லேலூயா. இதை செய்தா இதை நான் செய்வேன். அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், பிளெஸ்ஸிங்காக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும்னா இதான். இவ்வளோ பேசினேன்ல, சோத்திரம். இப்போ தொடரும்னு போடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்? தொடரும். இந்த டிவிலாம் போடுறாங்களே, நிறைய பேர் டிவி பைத்தியம். இங்கெல்லாம் இல்லை, நான் வெளிநாட்டு செய்தி நான் சொல்கிறது. டிவி பைத்தியம் நிறைய இருக்காங்க. சீரியல் பைத்தியம் டிவியில். ஆமாம், சீரியல் 7 மணிக்கு உட்காந்தா 11 மணிக்கு ஓடினுக்குது. அன்றைக்கி கரண்ட்டு போயிடுச்சு, 2 லேடிஸ் பேசிக்கிறாங்க. கரண்ட்டை கட் ஆயிடுச்சே, பாரு என்னாச்சுன்னு தெரியல அந்த பொண்ணுக்கு. யாருக்கு? அந்த பொண்ணுக்கு. யாரோ ஒரு பொண்ணு என்னாச்சுன்னு தெரியலன்னு அவங்களும் தலையை பிச்சுக்கிறாங்க. அந்த தொடரும் போட்டது பார்க்க முடியலையேன்னு. நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டே வரல. காலைல பேசிக்கிறாங்க, என்னாடி கரண்ட்டே வரல, என்ன பண்ணுறது, வீட்டுக்காரோட தான் பேசியிருந்தேன், டைம் பாஸ் எதுவும் இல்லையே. வீட்டுக்காரோட பேசின அப்புறம் தான் தெரியுது அவன் ரொம்ப நல்ல வண்டி. அது யார்? முன்னாடி அப்போ தான் சொல்லுது அவன் ரொம்ப பேசினா தானே தெரியும் அவர் நல்லவன்னு.
எங்கே பேசுகிறாங்க இன்னைக்கு? அல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. பேசுறது ரொம்ப கம்மிங்க. குழந்தை கூட எவ்வளோ நேரம் பேசியிருக்கீங்க ஒரு நாள் ஃபுல்லாக? காலையில் நைட் வரைக்கும் எவ்வளோ பேசியிருப்பீங்க? அளந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் பேசியிருப்பீங்களா? அரை ஹவர் பேசியிருப்பீங்களா? 2 ஹவர். குழந்தை கூட, உங்கள் குழந்தை கூட நைட் வரைக்கும் காலிலேருந்து அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் பேசினாமா வச்சுங்க, இல்லை ஒரு 3 ஹவர் பேசுனீங்க. சரி, உங்கள் வீட்டுக்கார் கூட எவ்வளோ பேசுனீங்க? பேசவே இல்லைங்க அவர் கூட. ஏன்? அவர் இருந்தால் தானே பேசுறதுக்கு. சரி, ஓகே. ஒரு அம்மா சபையில் கேட்குறேன், யாரெல்லாம் வீட்டுக்கார் ஃபோட்டோவை டிஸ்பிளேல வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன். ஃபோனில் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஒரே ஒரு அம்மா சொல்லுது, அதை வீட்டில் வச்சுங்கிறது பெரிய விஷயம், டிஸ்பிளேல வேறு வச்சுக்குவாங்களா? பாருங்கள், டிஸ்பிளேல வைக்க முடியாத அளவுக்கு அவர் இருக்கு. அல்லேலூயா. இன்னொருத்தருக்கு நான் ஆட்டோவில் போயினே இருக்கேன், ஆட்டோ ஓட்டினே போகிறார். ஆட்டோலாம் இப்போ ஃபோன் முன்னாடி வச்சுருக்காங்க தெரியுமா? ஆமாம், ஃபோன் வச்சுருக்கேன், ஓட்டினே போகிறார். ஃபோனில் ஒரு லேடிஸ் ஃபோட்டோ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். பிரதர், யார் பிரதர் அது? லேடிஸ் ஃபோட்டோ பார்த்துன்னு வண்டி எங்கன்னா விட்டுற போறியா அப்படின்ற. இல்லை இல்லைங்க, அது என் ஒய்ஃப் ஃபோட்டோங்க. அப்படியா? சாரிப்பா, உன் ஒய்ஃப் ஃபோட்டோ என்ன இவ்வளோ பயபக்தியா? ஒய்ஃப் ஃபோட்டோ முன்னாடி வச்சுன்னு ஓட்டுறா? இல்லை இல்லைங்க, அவள் தாங்க வச்சு கொடுத்துருக்குறா. ஏன்னா வண்டி டியூ கட்டணும், ஒழுங்காக ஓட்டு வண்டியை, எங்கே ஸ்டாண்டில் போடாத, சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும், ஒழுங்காக வண்டியை ஓட்டு, அதை பார்த்துட்டு ஓட்ட சொல்லியிருக்கா. பாருங்கள் எப்படி பயமுத்தி அனுப்பிச்சிக்குது. அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷனை வச்சுக்கிறாங்க அவரை. ஆமேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் முன்னாடியே வச்சுக்கோங்க. ஆமேன். அவரை பார்த்துக்கினே என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க. அவரை பார்த்துக்கினே என்ன பண்ணுங்க, உங்கள் வீட்டில் எந்த வேலையை வேணால் செய்யுங்க. அவரை முன்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்பவுமே பின்னாடியே இருக்க மாட்டீங்க, முன்னாடி தான் இருப்பீங்க எல்லாத்துலேயும். ஆமேன். அவரை கனம் பண்ணுகிறவர்களே கர்த்தர் கனம் பண்ணுவார். யார் அவரை அசட்டை பண்ணுகிறார்களோ அவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். இதோடைய தொடரும் போடுறல இந்த இடத்துல. இதுக்கு தான் அந்த டிவி மேட்ரு இட்டு வந்து தொடரும் போடுறதுக்கு. ஸோ சரி, என்னுடைய சாட்சியை நான் சொல்லலை. 9:15 முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம் குதிரை போயிருக்கேன் பேப்பரில் எழுதி. அந்த பேப்பர்னால தான் இப்போ பேசிட்டேன். சரி, என்னென்னா இது வந்து என்னுடைய உயிருள்ள சாட்சின்றது இதுதான். இதான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கல. ஸோ இது வந்து எனக்கு ஆர்ட்டில் 2 மிஷின் இருக்குது. இப்போ 2 மிஷின் இருக்குது. இப்போ நான் படிக்கட்டு ஏறினோடனே ஏற முடியல. 2 மாடி இது. எனக்கு தெரியல, நேராக கடற்கன்னு ஏறி வந்துட்டேன். ஏறி நின்ன உடனே ரொம்ப பெயின் ஆகிடுச்சு, வலிக்க ஆரம்பிச்சு. அப்படியே நின்ட்டேன் நான் கொஞ்சம் நேரம். ஏன்னா இங்கே ஒரு மிஷின் இருக்குது, இங்கே ஒரு மிஷின் இருக்குது. இங்கேருந்து இது வரைக்கும் எலும்பை வெட்டியிருக்காங்க, எலும்பு வெட்டியிருக்காங்க, சதையை அறுத்துருக்காங்க. சதையை எடுத்துட்ட பிறகு இந்த எலும்பு வந்து இப்படி கூடுமா இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த எலும்பு ஜாயிண்டில் தான் எல்லா எலும்பும் இருக்கும். இதை வெட்டியிருக்காங்க. எப்படி வெட்டினாங்கன்னா, மரம் அறுக்கிற மிஷினில் வெட்டி இந்த ஹார்ட்டை இந்த ஓப்பன் பண்ணி ஹார்ட்டை வெளியில் எடுத்து வச்சு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 6 மணி நேரம். 8:30 மணிக்கு எட்டுன்னு பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, உள்ள ஆப்ரேஷன் தேட்டருக்கு. மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ணாங்க. இதெல்லாம் டாக்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா 7ஆம் தேதி ஆப்ரேஷன் நடந்தது. 9ஆம் தேதி ஒரு பாஸ்டர் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்க போனோம். நான் கேட்குறேன் அவர்கிட்ட, டாக்டர்கிட்ட, சார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டுமா போயிட்டுன்னு. நான் வளர்றியா, உன் ஆர்டியே வெளியே எடுத்து 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். கார் டிக்கியை திறந்த மாதிரி உன் மாறு அப்படியே திறந்துருக்கணும். உள்ளே இருக்கிற ஆர்ட்டை வெளியில் வச்சு 6 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம். 2 வேல்யூ மாற்றிருக்காங்க. எனக்கு 2014 மே மாதம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. ஜூன் மாதம் எனக்கு ஆர்ட்டு பெயின் வந்துடுச்சு. ஆர்ட்டு வலிக்க ஆரம்பித்த உடனே என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், மத்தியானம் 1:30 மணிக்கு மாறு வலிக்குது. எங்கள் மாமியார் சொல்கிறாங்க, தண்ணி குடிப்பா அப்படின்னாங்க. தண்ணி குடிச்சிட்டு உட்காந்தேன், வலி போகல. திருப்பி சாயங்காலம் ஆச்சு, வலி ஜாஸ்தி ஆகிடுச்சு. மறுநாள் பில்ரோத் ஹாஸ்பிட்டல் போனேன், அம்ஜகரில். செக் பண்ணாங்க. செக் பண்ணி டாக்டர் சொன்னார், 15 நாளில் நீ செத்து போயிடுவேன், 15 டேஸில். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன், ஊழியம் பண்ணிட்டுருக்கேன். 2014 நான் 89ஆம் வருஷம் ஊழியத்தை தொடங்கினேன். நான் ஊழியம் பண்ணும்பொழுது எனக்கு வந்த இவ்வளோ பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா, 5 நாளில் செத்து போயிடுவேன். 15 நாளில் டாக்டர் சொல்கிறார், 15 நாளில் செத்துருவேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இங்கே பில்ரோத், அம்ஜகரில் இருக்கிற பில்ரோத் ஹாஸ்பிட்டல். ஆப்ரேஷன் பண்ணால் செத்து போய்டுன்னு என் எதிரிலேயே சொல்கிறீங்க, என்கிட்டயே சொல்கிறீங்க. இந்த சினிமா படத்தெலாம் பின்னாடி தான் சொல்லுவாங்க, நீங்கள் என்ன என்கிட்டயே எதிரிலேயே சொல்கிறீங்கன்னா? நான் தான் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர். ரத்தம் வடிஞ்சு ஆற்று உள்ள போகுது, ஆப்ரேஷன் பண்ணும் போதே செத்துருவேன், 2 நாள் கழிச்சு கூட செத்துருவேன் அப்படின்னு அப்படியே என்கிட்டயே சொல்கிறார். இன்னும் 5 நாள் தான் இருக்குது, நீ உடனே 6 லட்ச ரூபா ரெடி பண்ணு, ஆப்ரேஷன் பண்ணலாம். 6 லட்சம் ரெடி பண்ண சொல்கிறீங்க, அதுவும் ஆப்ரேஷன் பண்ணால் செத்துருவேன்றீங்க. ட்ரை பண்ணலாம். நீ ட்ரை பண்ணுறதுக்கு 6 லட்சம் தேவையா? பாப்பா எத்தனை வாப்பா. முதல் முறையாக அம்ஜகர ஹாஸ்பிட்டல் பில்ரோத் அந்த கீழே இறங்கி என் கண்ணு கலங்குது. என் ஒய்ஃப் பக்கத்தில் நிற்கிறாங்க, தண்ணி கொட்டுது. இப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவருக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய தூக்கணும், கொஞ்சணும், ஆசைலாம் இருக்குது. என் பையன் இருக்கான், அவனுக்கு திருமணம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஆண்டவரே, நான் செவரை பார்த்து பேசுகிறேன், ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் நினச்சிக்குங்க. எசேக்கியேல் சொன்னார்ல, என்னை நினைத்து கொள்ளும், உமக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன்னு.
அவர் மாதிரி நான் கேட்கல. அவர் வந்து சொன்ன உடனே உங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுச்சு. சொல்லி காட்டுறான் பார்த்தியா அப்படின்னு. உடனே அவருக்கு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. எனக்கு 5 வருஷம் இல்லை, எனக்கு பூரண ஆயுசு கொடுங்க. ஆமாம், நான் ஊழியம் செய்கிறேன், எனக்குன்னு ஒரு பெரிய சாட்சி இல்லை, இந்த சாட்சியை நான் போய் எல்லார்ட்டும் சொல்லுவேன், எனக்கு உயிர் கொடுங்க, என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி செவுத்தை பார்த்து பேசினுக்கிறேன். உடனே எங்கள் கம்பெனிலேருந்து எங்கள் கம்பெனி மேனேஜரு எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க, கவலைப்படாத, உனக்கு ஒன்றாவாது. நாங்கள் பக்கத்துலேயே அண்ணா ஆட்சி இருக்குது, அண்ணா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அண்ணா ஹாஸ்பிட்டல் இருக்குதாங்க. அண்ணா ஆட்சி எதிர்க்க ஆர்கேன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அவங்க யாருன்னா எங்கள் ஜென்ரல் மேனேஜர். அவங்க வந்து யாருன்னா அக்மார் பிராமின், அவங்க ஐயரு. அவங்க சொல்கிறாங்க, என் பர்சனல் டாக்டர் இருக்கிறாரு, ஃபேமிலி டாக்டர், உன்னை இட்டுன்னு அவர்கிட்ட காமிச்சாங்க. அவர் என்ன பண்ணார், இட்டுன்னு போயிட்டு பார்த்துட்டு என் ஒய்ஃபையும் அந்த மேடமையும் கூப்பிட்டுன்னு போயிட்டார். போயிட்டு திருப்பி வர்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க, அவர் பழைக்க மாட்டார், செத்து போயிடுவார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர்கிட்ட. நான் கேட்டேன், என்னங்க சொன்னாங்க, செத்துருவேன்னு சொன்னாரா? அந்த டாக்டர் எதிரிலே சொல்லிட்டாரு, இவர் போய் பின்னாடி சொல்லிக்கிறாரு, அவ்வளோதானே வித்தியாசம் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, 6 லட்ச ரூபா. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க. ஜிஹெச்சுக்கு ஏன்னா பணம் இல்லை, ஜிஹெச்சில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்க, ஆள் தெரியாது. உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, என் ஜூனியர் ஒருத்தன் அங்கே இருக்கிறான், அவனை போய் பாரு, தண்டார்பேட்டில் இருக்கிறான்னு சொல்லி தண்டார்பேட்டுக்கு காமிச்சாங்க. தண்டார்பேட்டில் 11 மணிக்கு ராத்திரியில் போய் பார்க்குறேன். சார், இந்த டாக்டரை லெட்டர் கொடுத்தார் சார், ஆர்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அவர் பார்த்து சொல்கிறார், என்ன இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம் சார், 6 லட்ச ரூபா கேட்குறாங்க என்கிட்ட. இல்லை, ஜிஹெச்சில் பண்ணுவாங்க ஃப்ரீயாக, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உடனே பண்ணிடுவாங்கண்ணா, 5 நாள் தான் டைம் இருக்குது. அவர் சொன்னார், ஜிஹெச்சி போனால் உடனே நீ செத்து போயிடுவேன். என்ன சார், எல்லாரும் செத்து போயிடுவீங்கன்னா தவிர நல்லதாகவும் மாட்ட சொல்ல மாட்டேறீங்க. யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க, நல்லா ஆகும்னு சொல்ல, எல்லாம் செத்து போயிடுவேன்னு சொல்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் கேட்குறாரு டாக்டர்கிட்ட, டாக்டர் சாவர வரைக்கும் இந்த மாத்திரை போடணுமான்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சார், வாழற வரைக்கும் போடு. அல்லேலூயா. இவ்வளோதான் வித்தியாசம். அவன் கேட்ட கேள்வி வேற. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை இல்லைன்னு கர்த்தர்கிட்ட சொல்லாதீங்க, வேணும் வேணும்னு சொல்லுங்கள். வேணும் வேணும் சொல்லுங்கள். ஆண்டவரே பணம் இல்லை, ஆண்டவரே படிப்பு இல்லை, ஆண்டவரே வேலை இல்லை, வீடு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே வீடு வேணும், ஆண்டவரே பணம் வேணும், ஆண்டவரே படிப்பு வேணும் அப்படி சொல்லுங்க. ஏன்னா வேணுன்றது அவருக்கு பிடிக்குமா, இல்லைன்றது பிடிக்காதான். ஏன்னா இல்லைன்ற வார்த்தை ஆண்டவர் கேட்க விரும்பல. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைக்கிறவர். அவர் இல்லவே இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி கூப்பிடுவார். அவருக்கே இல்லைன்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காருன்னா நானும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பாலிசியை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அந்த மாதிரி தான் எனக்கு. கடைசியில் அவரும் சொல்லிட்டார், ஜிஹெச் போனோட பழைக்க மாட்டேன், ஆப்ரேஷன் பண்ணுவான் முடியாது, ஏன்னா 4 மாதம் ஆகும். அங்கே உனக்கு முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, 1 by 1 தான் பண்ணுவாங்க, உடனே பண்ண மாட்டாங்க. நான் ஒரு ஆஸ்பத்திரி சொல்கிறேன், MMM முகப்பேரில் இருக்குது, அங்கே போய் என்ன பண்ணு, டாக்டர் லெட்டர் தரேன், லெட்டர் ஒன்று கொடுத்தாரு. மறுநாள் காலையில் MMM போகிறேன், அங்கே போய் நிற்கிறேன். ஒரே ஜனங்க, பெரிய ஆஸ்பத்திரி அது, கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலு. நிற்கிறேன், எல்லாம் நிற்கிறாங்க. பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு லேடி தடிப்பா சவப்பாக உட்காந்துருக்காங்க, இங்கே வாங்க, ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, யார் வேணும்? இவ்வளோ ஜனம் இருக்கே, நான் வரணும்னு பார்த்தேங்க, வர முடியல. சரி இங்கே வாங்க, என்ன உங்களுக்கு? டாக்டர் அன்பரசை பார்க்க வந்தேன், அவர் 5 நாள் லீவ் ஆச்சே. என்னங்க 5 நாள் லீவ்? நானே 5 நாளில் வந்திருக்கிறேன், எனக்கே 5 நாள் கொடுத்துருவாங்க டைமு. இவரை பார்க்க சொல்லி அமிச்சா இவரே 5 நாள் லீவு, நான் யார் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது? அப்படியே பயங்கர டென்ஷனாக இருக்குது, ஒரு பக்கம் பதட்டமாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன ப்ராப்ளம்? அப்போ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். உங்கள் பேர் என்னான்னு கேட்டாங்க. என் பேர் தேவான்புன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, யாரோ எவங்களோ முன்ன பின்ன பார்த்ததில்ல, கவலைப்படாதீங்க பிரதர், கர்த்தருடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னாங்க. அல்லேலூயா. யாரோ எவங்களோ உனக்காக கர்த்தர் வைப்பார், யாரோ எவங்களோ உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் அங்கே ஆளை வச்சிருப்பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்கு, உங்கள் வாழ்க்கையை சுகமாக்க உங்களுக்காக ஒரு ஆத்மாவை கர்த்தர் அங்கே ஏவி வைப்பார். உங்களுக்காக ஒரு தூதனை முன்னாடி அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் நேரங்கள் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று தாவீது சொல்கிறாரு. அதே தான் அந்த சிஸ்டர் சொன்னாங்க. அன்பரசு போனால் நான் வேற ஒரு அர்த்தம் காட்டுறேன். உடனே ஃபோனை போட்டு, டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க பாருங்கள், இப்போ என்ன ஆகிட்டேன், நான் தெரிஞ்சவங்களாயிட்டேன், தெரியாத நான் இன்னும் ஆகிட்டேன், இயேசுடைய நாமத்தினாலே தெரிஞ்சவங்களாயிட்டேன். அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்து உடனே மேலே போகிறேன், பார்க்குறாரு. சார் ஆப்ரேஷன் பண்ணால் நல்லா ஆகிடுவீங்க சார், ஆப்ரேஷன் பண்ணால் காசு எவ்வளோ சார்? 6 லட்சம். என்ன சார் ஃபிக்ஸடா? எல்லாரும் 6 லட்சம் கேட்குறீங்க. இல்லைப்பா 2 மிஷின் இம்போர்ட் பண்ணணும், அந்த ஒரு மிஷினே என்ன ஆகுது 1.5 லட்சம். இப்போ இங்கே வச்சுருக்க மிஷின் 1.5 லட்சம், 2 மிஷினுக்கு 3 லட்சம், மீதி 3 லட்சம் என்னதுக்கு? ஆப்ரேஷன் செலவு, அது இது. நாங்கள் பணம் இல்லை சார், இப்போ தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன், அதே 6 லட்சம் செலவு பண்ணி தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணேன், இப்போ 6 லட்சம் கேட்குறீங்களே, என்ன பண்ணுறது? சரி மேலே ட்ரஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இது கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டலு. மேலே போனேன், சார் ஊழியம் பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் எல்லாம் சொல்லிட்டேன். சரி ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா தரோம், 4 லட்ச ரூபா ரெடி பண்ணி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 லட்சம் எங்கே போய் கேட்குறது? எங்கேயே போய் கேட்க முடியல. சில பேர் பேப்பரில் போடுறாங்க. நான் சொன்னேன், பேப்பர்லாம் போட்டு என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, ஆனால் போடாதீங்க. சரி சேட்டுக்கிட்ட போய் கேட்கலாம், இந்த ஜெயின்றாங்கல்ல, அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவோம். யாருக்கிட்டே போவேனா,
நான் என் ஆண்டவர்கிட்ட தான் கையை நீட்டுவேன், அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு கர்த்தர் செய்வார், வேற யாருக்கிட்டே கையை நீட்டாதீங்க அப்படின்னு காத்திருக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, கூட இருக்கிறவரு, நீ வேலை செய்கிற கம்பெனியில் உனக்கு கிராஜுவேட் இருக்கும், பிஎஃப் இருக்கும், அங்கே கேட்கலாமேனார். ஆமாம் கரெக்டாக சொன்னேன். எங்கள் கம்பெனிக்கு போனேன், இதே ஸ்டெல்லிங் ரோடு, இங்கே தான் நுங்கம்பாக்கம் ஸ்டெல்லிங் ரோடில் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நேராக போனேன், எங்கள் எம்டியை பார்த்தேன். சார் ரிப்போர்ட்டெல்லாம் காமிச்சேன். யாருக்கு? எனக்கு தான். அதிர்ச்சி ஆகிட்டார். என்ன பண்ணோம்? 6 லட்சம் வேணும் சார். 4 லட்சம் எனக்கு கொடுத்தா போதும், 2 லட்சம் ஆஸ்பத்திரியிலே தரேன்ட்டாங்க. 4 லட்சம் நீ என்னை கேட்டினா நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு எப்படி திருப்பி தருவேன்? சம்பளத்தில் பிடிச்சிங்க சார். சம்பளத்தை பிடிச்சிங்கன்னா நீ என்ன பண்ண சாப்பாட்டுக்கு? தெரியுதில்ல, கேள்வி கேட்குற. நானே அவ்வளோ டென்ஷனில் வந்திருக்கிறேன். சீக்கிரம் காசை குத்தியா ஆப்ரேஷன் பண்ணலாம்னு பார்த்தா, ஏன்னா அந்த ப்ரெஷரில் நம்மளால் என்ன பண்ண மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். ப்ரெஷரில் நான் சரியா சண்டையில் சில பேர் பேசுகிறாங்க பார்த்தியா, காரணம் என்னென்னா ப்ரெஷர். அல்லேலூயா. ப்ரெஷர், கோபத்தில் பேசுகிற வார்த்தைக்கு மீனிங் லெஸ் அப்படின்னு அர்த்தம். கோவத்தில் பேசுகிற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. டென்ஷனில் பேசிட்டேன், கோவத்தில் பேசிட்டேன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கோவத்தில் நிறைய பேர் அது மாதிரி தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன ப்ரெஷர் எது டென்ஷனால என்ன ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள்லாம் ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? ப்ரெஷர் குக்கர் மாதிரி இருக்கணும். கீழே நெருப்பு மேலே ப்ரெஷரு, கீழே நெருப்பு மேலே ப்ரெஷரு. கொழும்பெல்லாம் தெளிக்கும், அப்படியே கீழே நெருப்பு அப்படியே ஏறும், மேலே ப்ரெஷர் குத்துனே இருக்கும். ஆனால் நடுவில் விசில் அடிக்கும் குக்கரு. அது மாதிரி நானும் நீங்களும் விசில் அடிக்கிறேன் நடுவில். அல்லேலூயா. ப்ரெஷர் வரும், நெருப்பு வரும், எல்லாம் வரும், ஆனால் விசில் அடி. அல்லேலூயா. காரணம் அதுக்கப்புறம் அழகான சாப்பாடு உள்ள இருக்கும், அழகாயிடும், ரெடி ஆகிடும். கர்த்தர் சார் என் உபத்திரத்தின் குகையிலே என்னை புடமிட்டீர். ஆமென். அல்லேலூயா. நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ உபத்திரம் வாழ்க்கையை அழகாக்குது. உபத்திரம் வாழ்க்கையை என்ன பண்ணுறீங்க? அழகாக்குது. உனக்குள்ள ஒரு டைமென்ஷனை கொண்டு வருது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா? ஆப்ரேஷன் பண்ண நானும் இவ்வளோ கத்தின்னு இருக்கேன், நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்கே தான் இருக்கு மிஷின், இங்கேருந்து பேசவும் முடியாது. நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்க டாக்டர், ஆனால் இன்றைக்கி என்னை கர்த்தர் பேச வச்சுக்கிறார். அல்லேலூயா. 10 வருஷம் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. காலிஃப்ளவர், கொத்தமல்லி, கோஸு, கருவேப்பிலை, பச்சைக்கீரை இதெல்லாம் நான் சாப்பிடவே கூடாது. இது வரைக்கும் சாப்பிடக்கூடாது. 10 வருஷம் ஆகுது சாப்பிடல. லைஃப் லாங் சாப்பிடக்கூடாது. ஏன்? இந்த பச்சைக்கீரை, காலிஃப்ளவர், கொத்தமல்லி, கோஸு இதனால் ஃப்ரைட் ரைஸ் கடையே போகிறது கிடையாது. ஏன்னா கோஸ் போடாமல் செய்ய மாட்டான். வீட்டில் காலிஃப்ளவரே செய்கிறதில்ல. கீரை நல்லா சாப்பிடுவாங்க, அதுவும் எனக்காக யாரும் சாப்பிட்றது. எல்லாரும் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப் தியாகம் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே எனக்காக, ஏன்னா அதுவும் செய்கிறதில்ல. ஆனால் கொழும்புல அதெல்லாம் போடாமல் செய்ய முடியாத பிரதர். கருப்பில் போடணும், கொத்தமல்லி போடணும், ஆனால் போடுவாங்க. ஆனால் கொழும்பு ஊற்றும் போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு தனியாக சாப்பிடணும் நான். ஆமென். அல்லேலூயா. ஏன் சொல்லுங்கள்? அதெல்லாம் சாப்பிட்டா என் உடம்புல என்ன ஆகிடும்னா ரத்தம் திக்காயிடும். என் உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் தண்ணியாக இருக்குது. ஏன்னா ஆட்டு மிஷின் 2 வச்சுருக்காங்களா, அந்த 2 மிஷின் ஓட்டை வந்து சின்னதாக இருக்கும். ஆண்டவர் படைச்சது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், எப்படி பண்ணாலும் டைமென்ஷனில் ரத்தம் உள்ளே போகும். ஆனால் மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த மிஷினு சின்ன ஓட்டை, அதுக்குள்ளே ரத்தம் போகணுன்னா ரத்தம் திக்காக இருந்தால் போகாது, தண்ணியாக இருந்தால் தான் போவோம். அதுக்காக என் உடம்புல ரத்தமெல்லாம் தண்ணியாக்கியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, இந்த தடியை தலைமுடியை விட்டுட்டு, இந்த புருவத்தை விட்டுட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஷேவ் பண்ணிட்டாங்க. உரிச்ச கோழி மாதிரி ஆகிட்டாங்க. என்ன அப்படியே எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்க, பெட்டில் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க டாக்டர், ரத்தம் வேணும், 7 பேர் ரத்தம் கொடுக்கணும். உடனே கேட்குறாங்க, இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க பாருங்கள், ரத்தம். உடனே கீழே போகிறாங்க. எங்கள் ஒய்ஃப் சொல்லுது, ரத்தம் கொடுக்கணும். பாஸ்டர், ஊழியக்காரங்க, விசுவாசிங்க எல்லாம் கீழே இருக்காங்க. நான் 3rd ஃப்ளோரில். நான் போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இப்போவும் என் கூட தான் வேலை செய்கிறார். அவர் சொல்கிறாரு, நீ சொல்லு, நான் திரும்ப உயிரோடு வருவேன், கர்த்தர் என்னை கொண்டு வருவார், எனக்கு ஜீவனை கொடுப்பார், நான் பிழைத்திருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்ற சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து படிக்க சொன்னார். அதை படித்தேன். அந்த வீடியோ எடுத்து வச்சார், அவர் எடுத்து வச்சார். நான் எடுத்து நேராக வரேன். பாஸ்டர், டாக்டர் சொல்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஆப்ரேஷன் எப்படி ஒன்றா இருக்கும், நாங்கள் போகும்போதே பயமுத்தி அனுப்புறீங்க. நான் எவ்வளோ தைரியமாக போகிறேன், இப்போ தான் ஜெபம் பண்ணி கிளம்பியிருக்கிறேன். நான் கும்பிட்ற என் கடவுள் என்னை காப்பாற்றுவார். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாருன்னு நான் எனக்கு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு அது போய் தெரியாதுல்ல. வா, கீழே போய் சொல்கிறாங்க 7 பேர் ரத்தம் கொடுக்கணும். உடனே ஊழியக்காரர் சொன்னாங்க, வெளியால் ஒருத்தர் ரத்தம் கொடுக்கக்கூடாது, பாஸ்டர்ஸ் நாங்கள் தான் ரத்தம் கொடுப்போம். 7 பாஸ்டர் ரத்தம் கொடுத்தாங்க. அந்த 7 பாஸ்டர் ரத்தம் என் உடம்புல ஓடிட்டு இருக்குது. அல்லேலூயா. என் உடம்பு ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த பாஸ்டருங்க ரத்தம் என் உடம்புல இப்போ ஓடிட்டு இருக்கு. 8வது எங்கள் ஏசப்பா ரத்தம் என் உடம்புல மாதம் திருவிருந்தில் உள்ளே ஏறிட்டே இருக்கு. அல்லேலூயா. லெஃப்ட் காலில் படிக்கட்டு ஏற முடியாது, ரைட்டு காலை வச்சு தான் ஏறி வரணும். லெஃப்ட் காலில் வைக்கக்கூடாது, ரைட்டில் வச்சு தான் லெஃப்ட் வைக்கணும், ரைட்டில் வச்சு தான். அதே மாதிரி ரைட்டு கையை வச்சு தான் ஏந்துக்கணும், தவிர லெஃப்ட் கையை வச்சு ஏந்துக்கூடாது. ஒரு குழந்தைய கூட தூக்கி என்ன பண்ண முடியாது, மாறல சாயக்கூடாது. ஏன்னா சப்பாங்கால் போடக்கூடாது. நீங்கள்லாம் அழகாக சப்பாங்கால் போட்டிருக்கீங்களே, நான் சப்பாங்கால் போடக்கூடாது. இப்படி மடக்கணுன்னே என்ன ஆகுனா இங்கே வலிக்க ஆரம்பிச்சோம்.
ஏன்னா இந்த நரம்பு இங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ கண்டிஷனில் கர்த்தர் என்னை ஊழியத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய அனுகிரகம், அவருடைய அருள். அல்லேலூயா. ஸோ இவரை நான் எவ்வளோ கனப்படுத்துகிறனோ கர்த்தர் என்னை கனப்படுத்துவார். ஆமேன். நம்ம எல்லாம் எவ்வளோத்துக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுறோமோ அவரை, அவர் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவார். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. என்னை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். கேரளாவில் படுத்துன்னு இருக்கேன். 5ஆம் தேதி ஆப்ரேஷனு, 5ஆம் தேதி ஆன்ஜியோ, 7ஆம் தேதி ஆப்ரேஷன் முடிச்சிட்டாங்க. 10ஆம் தேதி இப்படி படுத்துன்னு இருக்கேன். என்ன வார்டில் இருக்கேன் நான்? ஐசியூ வார்டில் இருக்கேன். எங்கே இருக்கேன்? ஐசியூவில் இருக்கேன். என் ஒய்ஃப் என் கூட இல்லை, வெளியே இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸு யாரும் என் கூட இல்லை, விசுவாசிங்க யாரும் இல்லை, ஊழியக்காரங்க யாரும் இல்லை. எல்லாம் எங்கே இருக்காங்க? கீழே இருக்காங்க. நான் மட்டும் எங்கே இருக்கேன்? ஐசியூவில் இருக்கேன். யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. என்னை சுற்றி டாக்டர்ஸ், நர்ஸு, மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஆப்ரேஷன் தேட்டருக்கு இட்டுன்னு போனாங்க இல்லையா? என்ன போகும்போது கேட்குறாங்க, டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் படுக்க வச்சிட்டாங்க, உங்கள் பேர் தேவன்பு, நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இப்போ 10 இருக்கேன் இங்கே. நான் அது கேட்கல, என்ன வேலை செய்யணுருக்கேன்? ஃபோட்டோ எடுக்கிற வேலை சார். அப்படியா? இப்போ நீங்கள் தூங்கிடுங்கன்னு சொல்லிட்டு கிட்டே வந்து இப்படி மறந்த காமிச்சாங்க. இந்த சினிமா படத்தில் டக்குன்னு ஆகிட மாட்டாங்க, அவள் தான் டக்குன்னு ஆகிட்டான். அப்படியே மறுநாள் 1:30 மணிக்கு, மறுநாள் 3:30 மணிக்கு தட்டாங்க, தேவன்பு ஆப்ரேஷன் சக்ஸஸ், நீ உயிரோடு இருக்கிற, கண்ணை திறந்து பார்க்குறேன், முடி வெட்டுற கல்ல உட்காந்துக்கிற மாதிரி உட்கார வச்சுக்கிறாங்க. இங்கே ஒயர் ஃபுல்லாக வாயில் ஒரு பெரிய பைப்பு. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் மரணத்தின் விளிம்பில் இருந்த என்னை அப்படியே அவருடைய டைமென்ஷனில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. கண்ணை திறக்கிறேன், 15 நாள் டைம் கொடுத்தாங்க எனக்கு. கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் கர்த்தர் வச்சிருக்கார் ஒரு டைம். நான் என்ன ஒரு பாஸ்டர் சொன்னார், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு இவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது, போக மாட்டீங்க. ஏன்னா அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா தான் உட்காந்து வரீங்க கும்பலோட கும்பலாக. இங்கன்னா 4 பேருக்கு சத்தியத்தை சொல்லுவீங்க. அதனால் இங்கே தான் உன்னை வச்சுப்பார், இந்த வேலை முடிகிற வரைக்கும் உன்னை விட மாட்டார், இங்கே தான் இருப்பீங்கன்னார். அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. உண்மையிலே இவ்வளோ பெரிய வேலை எனக்கு இருக்குது இல்லையே, என் கடமை இன்னும் முடியலையே. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம். ஸோ இந்த வேலையெல்லாம் செய்ய கர்த்தர் நமக்கு வச்சிருக்காருன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை கீழே விழவே மாட்டார். அல்லேலூயா. கீழே விடவே மாட்டார், உங்களை விட மாட்டார். காரணம், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. ஆமென். இப்படிப்பட்ட ஆண்டவரை நேசிக்கிற நாமெல்லாம் எப்படி ஓடியாரணும் கர்த்தர்கிட்டனா? ஃபாஸ்ட்டாக வரணும். எல்லாத்துலேயும் கூப்பிடவே கூடாது. சனிக்கிழமை போய் எல்லாரையும் கூப்பிடணும். ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துரு, ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லணும். சில பேர் கூப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமையில் போய் சொல்லணும், சனிக்கிழமை நைட் சொல்லணும், சபைக்கு வந்துருங்க அப்படின்னு. அப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. சில பேர் தன்னால் வந்துடுவாங்க. இந்த ஆடு ஓட்டுறவனுக்கும் மாடு ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? ஆடு ஓட்டுருவன் ஆடுக்கு முன்னாடி போவான், ஆடெல்லாம் அவன் பின்னாடி போவான். காரணம், ஆடு அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் என்ன பண்ணுங்க, மேய்ப்பனுக்கு பின்னாடி போவோம் ஆடு. மாடு ஓட்டுருவன் இல்லை, மாடு முன்னாடி போவான், அவன் பின்னாடி போவான், ஓட்டின்னு வருவான். நீங்களாம் வந்துட்டா ஆடு உங்களை போய் ஒருத்தர் வீட்டில் போய் கூட்டின்னு வந்தால் நீங்களே அதை முடிவு பண்ணணும். அல்லேலூயா. அதனால் யாரும் உங்களை கூப்பிட, நீங்களே வந்துடணும். அல்லேலூயா. இது ஆண்டவரை கனம் பண்ணுறது, இது அவர் என்ன பண்ணுறது? உயர்த்துறது. உங்கள் வாழ்க்கையில் உங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அதுபோல் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களை நிறுத்தி வைக்கார். ஆமேன். எல்லாரும் முன்னாடி உங்களை உயர்த்துவார். ஆமேன். அல்லேலூயா. இந்த ஆப்ரேஷன் பண்ண உடனே 3ஆவது நாள் படுத்துன்னு இருக்கேன், ஆண்டவரோடு பேசுகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்க, என்னை பிழைக்க வச்சுட்டீங்க, என்னை மறுபடியும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த என்னை பயன்படுத்துவீங்க, அதுக்காக சோத்திரம். எனக்குன்னு ஒரு பெரிய சாட்சியில் ஒரு சாட்சியாக வச்சுட்டீங்க, சோத்திரம். இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை எல்லாருக்கும் ஒரு வேல்வு தான் மாற்றுவாங்களா, எனக்கு 2 வேல்வு மாற்றிருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். 1 மாதம் நான் அங்கே இருந்தேன் ஹாஸ்பிட்டலில், 40 நாள் இருந்தேன் ஹாஸ்பிட்டலில். எல்லாருக்கும் 5 நாள் அனுப்பிச்சிடுவாங்களாம், எனக்கு மட்டும் 1 மாதம் இருந்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவரே இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்களே, நான் உங்களை பார்க்கணும் ஆண்டவர். என் கூட டாக்டர் யாரும் இல்லை, நர்ஸு என் ஒய்ஃப் இல்லை, என் பசங்க இல்லை, என் வீட்டில் என் சர்ச்சி விசுவாசிங்க யாரும் இல்லை. நீங்கள் எங்கேப்பா இருக்கிறீங்கன்னு. நான் மட்டும்தான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் மட்டும்தான் எங்கே இருக்கிறீங்க? எதிர்க்கே பார், எதிரில் இருக்கிறேன்னாரு. எங்கேப்பா? எதிரில் பார்த்தா நர்ஸுங்க டாக்டருங்க இவங்க தான் இருக்காங்க. நல்லா பார் எதிர்க்க. அது என்ன வார்டு? ஐசியூ வார்டு. நல்லா பாருன்றார். நான் நல்லா பார்க்குறேன், பார்த்தா ஐசியூ போட்டுக்குது. நல்லா பாருன்றார். ஐசியூ
எப்படி பேசுறாரு? ஐ see you, ஐ see you கிடையாது, ஐ see you, நான் உன்னை பார்த்துன்னு இருக்கேன், ஐ see you, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன், ஐ see you அப்படின்னு மொத்தா இது ஐ see கிடையாதுடா, நான் உன்னை பார்த்துன்னு இருக்கிற வாடுறா இது. அல்லேலூயா. அப்படின்னா அவர் என்ன லெவலில் போனாலும் உங்கள் கூட கர்த்தர் பேசுவார். என்ன மாதிரி சூழ்நிலை நீங்கள் மாற்றினாலும் கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். கர்த்தர் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்துவார். நீங்கள் அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே போவீங்க, ஒரு ஆட்டோ வந்து அப்படி நிற்கும், பயப்படாது நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு. அந்த வார்த்தை உன்னை என்ன பண்ணும்? ஸ்டடி பண்ணும். அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணுங்க? ஒரு உருவாக்கும். அந்த வார்த்தை உனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் என் வாழ்க்கையில் கொடுத்தாரு. அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த சாவுக்கு போக வேண்டிய நான், கர்த்தர் என்னை சாவை மேற்கொள்ள அதை கர்த்தர் முறியடிக்க அவருடைய கிருபை தயவு இறக்க என் கூட இருந்தனால தான் இந்த ஆப்ரேஷன் வந்து கர்த்தர் காப்பாற்றினார். பாருங்கள், இந்த கழுத்தாண்ட தொங்குத 5 மெடிசன் ஏற்றுறது. நல்லா தெரியுதா? மல்டி சார்ஜர் மாதிரி இருக்காது. 5 மெடிசன் ஏற்றுறது. இது வழியாக ஏற்றுவாங்க. இப்படி ஏற்றுனோடனே ஹார்ட்டுக்கிட்ட போகும். ஹார்ட்டில் போயிட்டு என்ன பண்ணுங்க? அந்த இன்ஸ்பெக்ஷனெல்லாம் சரியாக்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் இதெல்லாம் காமிக்கிறேன்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் கர்த்தர் முன்னாடி வந்து நிற்பார். அல்லேலூயா. நானும் நீங்களும் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள ஒன்று செய்யணும். என்னன்னா, அவரை கனம் பண்ணணும். உன் பொருளாலும் உன் விளைவில் முதல் எல்லா பலனும் என்ன பண்ணு? கர்த்தரை என்ன பண்ணுங்க? கர்த்தரை கனம் பண்ணு. கடைசியாக ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நிறைய காரியங்கள் உண்டு, தொடரும் போடுறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை வரும்போது ஆண்டவருக்கு விருப்பம் இருந்து என்னை அழைச்சாருன்னா நிச்சயமாக வந்து உங்களோட கூட. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் போகிறோம். கவனிங்க. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் நிறைய வாட்டி கேட்டிருப்பீங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்கள் பேச மாட்டீங்களா? ஒரே ஒரு வாட்டி பேசுங்களா? கேட்டிருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வசனத்தை வேறு டைமென்ஷனில் பார்க்கலாம். ஓகே, ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாட்டி படிங்க. கேளுங்க சிஸ்டர். அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், இருங்க ஃபஸ்ட்டு அத்தி மரம் என்ன பண்ணல? துளிர் விடலை. இது திங்கக்கிழமை. அத்தி மரம் துளிர் விடலை வாழ்க்கையில். இது திங்கக்கிழமை. அடுத்தது இது செவ்வாய்க்கிழமை. இது புதன்கிழமை. இது வியாழக்கிழமை. இது வெள்ளிக்கிழமை. இது சனிக்கிழமை. அதான் ஞாயிற்றுக்கிழமை. கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் ஞாயிற்றுக்கிழமை. 6 நாள் உன் வாழ்க்கையில் அது இல்லை, இது இல்லை, எல்லாமே இல்லை, நஷ்டமாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு, விலைக்கில, மாடு இல்லை, ஆடு இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் 7ஆம் நாள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் உனக்கு திரும்பி வரக்கூடிய நாள் அது. அல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் திருப்பி 2 மடங்காக ரெட்டிப்பாக உன் வாழ்க்கையில் தருவார். அதுதான் கர்த்தருக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி. ஆமேன். ஏன் இந்த 6ஆம் நாள் ஆண்டவர் உண்டாக்கிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் சொன்ன அது சொல்லல் பற்றியா? அது கேட்டிங்களா? யாருன்னா கேட்கல, மறந்துட்டீங்க. நான் தான் மறந்துட்டேன், நீங்களும் மறந்துட்டீங்க. 7ஆம் நாள் ஏன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா என்னன்னா, ஆதாம் ஏவாளை உண்டாக்குனார் 6ஆம் நாள். அவங்க கூட யார் பேசுறது? 7ஆம் நாள் ஃபுல் டே கொடுத்துட்டார். எதுக்கு? அவங்க கூட பேசுறதுக்காக. அவங்க ஆதாமோட ஏவாளோட கர்த்தர் பேச, அவங்க 2 பேரும் கர்த்தரோட பேச, இப்படியே இவங்க 2 பேரும் பேசுறதுக்கு என்ன நாள்? அதான் ஓய்வு நாள். அதுதான் நானும் நீங்களும். அல்லேலூயா. அவர் பேச நாம கேட்க, நாம பேச அவர் கேட்க, அதாங்க ஓய்வு நாள். ஆமென். அல்லேலூயா. அதான் அவர் ஆராதிக்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க, வேற எந்த வேலையும் செய்யாதீங்க, ஆராதனை மட்டும் இருங்க. ஏன் பழைய ஏற்பாட்டில் கண்டிஷனாக கொடுத்தாங்கன்னா, இந்த நாள் நமக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் நம்ம கூட பேசுறதுக்காக. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுக்குன்னு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா, அவர் எவ்வளோ அன்பு நம்ம மேலே. இவ்வளோ பேசியிருக்கிறோம். அந்த இது வரணும் வெளியில். அல்லேலூயா. தெரியுது, உங்கள் முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது. டைம் ஆயிடுச்சு, நீங்கள் எப்பவும் சீக்கிரம் போயிருப்பீங்க, நீங்கள் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சு விட்டுருங்க இந்த ஒரு முறை. அல்லேலூயா. ஸோ அதனால் வந்து கேட்ட அத்தனையும் தெய்வத்தோட வார்த்தை. இது கேட்ட அத்தனையும் உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாகணும். நீங்கள் கேட்ட உங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தணும். உங்களுக்குள்ள ஒரு நிறைவை கொண்டு வரணும். உங்களுக்குள்ள வெறுமையை வெளியே போக்கணும். உங்களுக்குள்ள இருக்க இருள் வெளியே போகணும். உங்களுக்குள்ள வெளிச்சம் உள்ளே வரணும். அல்லேலூயா.
இன்னைக்கு நீங்க கேட்டது போல கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு கனம் பண்ணுங்க, உங்கள் ஆலையில திராட்சரசம் புரண்டு ஓடும். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கும், உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய நிகழ்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியமானது, அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னது சும்மா ட்ரைலர் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் மெயின் பிக்சர் உள்ள போல. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை நமக்கு தரிச்சிருக்காரு, அந்த நாமம் உங்க மேல என் மேல போட்டிருக்காரு. ஸோ அதனால என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் பாருங்க ரெடி ஆயிட்டாங்க, ரெடி ஆயிட்டாங்க. நம்ம ஜனங்களாம் எப்படின்னா, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரினா போதும், முதல்ல ஏந்திரி போலாம், டைம் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், ஆண்டோடைய சமூகத்தில் 2 ஹவர் உட்காந்தீங்களா, இந்த 2 ஹவருக்குள்ள ஆசீர்வாதம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அல்லேலூயா. இந்த 2 ஹவருக்குள்ள ஆசீர்வாதம் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். விசுவாசி, அது நடக்கும். அல்லேலூயா. என்னங்க இதெல்லாம் நடக்குமா? ஆனா நடக்காது சத்தியமா. ஆனா நடக்கும்னு விசுவாசிச்சீங்கன்னா கண்ணை மூடினு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்னா ஆகும். அல்லேலூயா. ஆமென். இதை கர்த்தர் செய்வாரு. எப்படி செய்வார்னு தெரியாது, ஆனா செய்வார். காற்றை பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனா என்ன பண்ணும்? வாய்க்கால் நிரப்பப்படும். என்ன படும்? என்னங்க? வாய்க்கால் நிரப்பப்படும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? என்ன வெட்டணும்? வாய்க்காலை வெட்டணும். வாய்க்கால் சின்னதாக இருக்குமா பெருசாக இருக்குமா? சின்னதாக தான் இருக்கும். அதை வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் வாய்க்காலை வெட்ட தேவையில்லை. நான் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன், பையன் எடுத்தான், அப்பா இல்லை வீட்டில், அப்பா வந்தால் ஃபோன் பண்ண சொல்லிட்டு சொன்னேன். நான் என்ன பண்ணேன்? கால் பண்ணேன். எடுத்துகிட்டு அவங்க பையன் பேசினான், அப்பா வந்தால் கால் பண்ண சொல்லு. உடனே அரை ஹவர் கழிச்சு பாஸ்டர் வந்தார், ஃபோன் பண்ணார், ஸோ டேஷ் எல்லாம் பேசினோடனே அவருக்கு என்ன வந்து, அவருக்கு வர வேண்டியதெல்லாம் அவருக்கு வந்துடுச்சு. என்னத்தினால? என்ன பண்ணார்? அவன் எனக்கு கால் பண்ணார். அவர் என்ன பண்ணார்? எனக்கு கால் பண்ணார். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு சொல்கிறேன், காற்றை பார்க்க மாட்டீங்க, மழையை பார்க்க மாட்டீங்க, ஆனால் வாய்க்கால் நிரப்பப்படும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? நீங்கள் சொல்லுங்க, என்ன பண்ணோம்? வாய்க்காலை வெட்டுங்க. நான் சொல்கிறேன், இதான் வாய், பண்ணுங்க கால், இதான் வாய்க்கால். அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதான் வாய், பண்ணுங்க அவருக்கு கால், இது வாய்க்கால். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாரு, உன் வாழ்க்கை நிரப்பப்படும். அல்லேலூயா. உன் மிருக ஜீவன்கள், உன் பிள்ளைகள் குடிக்கும்படியா தண்ணீரால் நிரப்பப்படும். இதுதான் வாய். இது என்ன பண்ண? அவரோட கால் பண்ணிட்டே இருங்க. யாருன்னா விரும்புகிற ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க? கால் பண்ணுறாங்க, உட்காந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன்? ஸோ டேஷ்ல இருக்காங்க, அதனால என்ன பண்ணுறாங்க? உட்காந்துனே சர்ச்சிலேயே மெசேஜ் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆண்டவருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அல்லேலூயா. அவருக்கு கால் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேரம் இல்லாதனால காணிக்கை பாடல் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். நம்ம ஒவ்வொருவரும் உதார்த்தமாய் தேவனுக்கென்று தம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். இப்போது நம்முடைய மத்தியில் இருக்க குமார் பிரதர் வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கென்று சிறந்ததை விதைப்போம்.